குட் மார்னிங் எல்லாருக்கும். பேசுறது கேக்குதா? ஓகே. குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். ஓகே. ஸோ நேற்று என்ன பார்த்தோம்? தமிழரசு மேகசினா ஸோ ஒரு ஸ்கீம் பார்த்தோம்ல, உழவர்களை தேடி அப்படிங்கிற ஒரு ஸ்கீம். ஸோ அது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 29 2025 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த திட்டத்தில் என்ன பண்றாங்க? என்ன பண்ணுவாங்க? மறந்தாச்சா? பேர்லயே இருக்குது, உழவர்களை தேடி அப்படிங்கிறது, உழவர் நலத்துறை. அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? விவசாயிகளுக்கு அவங்க கிராமத்துக்கே போயிட்டு அந்த அவங்களுக்கு என்னென்ன சேவைகள் இருக்கோ எல்லாத்தையும் வந்து பண்ணி கொடுக்கறது. ஓகேவா? ஞாபகம் வருகிறதா? ஆமா, 15 நாளுக்கு ஒரு முறை நடக்கும். 2வது வெள்ளியும் 4வது வெள்ளியும் நடக்கும் மேம். ஓகே. ஸோ அடுத்தது ஆமா, கிராமங்கள்ல. நெக்ஸ்ட் வந்து அலைகள் திட்டம். ஸோ அலைகள் திட்டம்ல எவ்வளவு அந்த நுண்கடன் அப்படிங்கிறது கொடுப்பாங்க? 50,000. ஓகேவா? 50,000 கொடுப்பாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து எளிமை ஆளுமை திட்டம் எப்ப தொடங்கினாங்க? சிம்பிள் கவர்மெண்ட். May 29, 2025. May 29, 2025. ஸோ அதுதான் அந்த டேட்ல தான் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த உழவர்களை தேடி அப்படிங்கிற திட்டத்தை வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமா எந்த பிளேஸ்ல வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க? சிஎம் திரு வா திருவாரூர். ஓகேவா? திருவாரூர்ல ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பாரு, வலங்கைமான் அப்படிங்கிற பிளேஸ்ல. உங்க ஊரா? இனி மறக்காதீங்க, திருவாரூர்ல வலங்கைமானா அங்க வச்சுதான் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பாரு. ஓகே. ஸோ இன்னைக்கு எந்த லெசன் பார்க்க போறோம் அப்படின்னா எக்கனாமிக்ஸ். ஓகேவா? எக்கனாமிக்ஸ்ல 11th லெசன். 11th லெசன் தமிழ்நாட்டு பொருளாதாரம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ ஷெட்யூல்ல வந்து 8th 9th கொடுத்துருப்பேன், அது வந்து நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த லெசன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு வந்து இதுல இருந்து தான் நிறைய கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது கேட்டிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, உழைப்பின் இயல்பு சரியாக உணரப்பட்டு பயன்படுத்தப்பட்டால் உணவானது உடல் வளர உதவுவதை போல உழைப்பானது உயர்வான திறமையை வளர்த்திட உதவும் அப்படின்னு சொல்லி ஜே.சி. குமாரப்பா வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ ஜே.சி. குமாரப்பா வந்து அவருக்கு இன்னொரு பெயர் சொல்லுவாங்கல்ல, என்ன பெயர்? பச்சை காந்தி. பச்சை. யார் சொல்லியிருப்பா அவர் பச்சை காந்தி? ராமச்சந்திர குகா சொல்லியிருப்பாரு மேம். ராமச்சந்திர குகா வந்து சொல்லியிருப்பாரு. எதனால பச்சை காந்தி சொல்றாங்க? பேர்ல இருக்கே பசுமை, காந்திய ஃபாலோ பண்ணனால பசுமை. பச்சை காந்தியா? சரி. அந்த பச்சைய அவர் பச்சை கலர்ல இருந்தாரா? ஸோ வந்து அந்த என்விரான்மெண்டல் ரிலேட்டடா வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதனாலதான் பச்சை காந்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கருப்பு காந்தி யாரு? காமராஜர் இல்லையா? ஸோ அது வந்து அவரோட இது வச்சுதான் சொல்லி இருப்பாங்க. ஸோ அதனால ரேசிசம் பாக்குறாங்களா அப்படின்னு எல்லாம் கேட்க கூடாது. காந்திய மாதிரியே இருக்காரு இல்லையா? ஆனா கொஞ்சம் அவர் வந்து வெள்ளையா இருப்பாரு, இவர் வந்து கருப்பா இருக்காரு. ஓகே. பட் அவரோட எல்லா கொள்கைகள் எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்ணி இருப்பாரு. மதுரை காந்தி யாரு? என்எம்ஆர் சுப்பாராமன் வந்து மதுரை காந்தி. எல்லை காந்தி கான் அப்துல் காபர் கான். கான் அப்துல் காஃபர் கான் வந்து எல்லை காந்தி. வேற ஏதாவது காந்தி இருக்கிறாங்களா? அவ்வளவுதானா? ஓகே. ஸோ
சோ இல்ல ஸ்டார்டிங்ல எடுத்ததும் இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் சமூக பொருளாதார நிலைகள் ஒரே மாதிரியா இல்ல, மண்டலங்களிடையே நிறைய வேறுபாடுகள் இருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. சோ மேற்கு தெற்கு மண்டலங்கள் ஏனைய பகுதிகளை விட சிறப்பாக உள்ளது அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கும். அண்ட் நிலவியல் அமைப்பின்படி தமிழ்நாடு வந்து 11வது பெரிய மாநிலமா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. சோ இது வந்து ஆக்சுவலா வந்து ஜம்மு காஷ்மீரையும் சேர்த்துதான் 11th வரும். ஜம்மு காஷ்மீர் இல்லாம பாத்தீங்கன்னா 10வது பெரிய மாநிலம் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? சோ இந்த சில கொஸ்டின்ஸ்ல வந்து 11 ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அது வந்து டிஎன்பிஎஸ்சி டிசைட் பண்றதுதான். ஓகே. சோ மக்கள் தொகை அடிப்படையில எத்தனையாவது பெரிய மாநிலம் அப்படின்னா 3வது பெரிய மாநிலமா இருக்குது. சோ மக்கள் தொகையில ஃபர்ஸ்ட் பெரிய மாநிலம் எது? உத்தரப்பிரதேஷ். ஓகேவா? சோ மக்கள் தொகையில 3வது பெரிய மாநிலம்ங்கிறது கரெக்டா? அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், 6th பெரிய கண்ட்ரி. ஓகே, 6வது பெரிய மாநிலமா இருக்குது. எஸ், அப்ப ஃபர்ஸ்ட் 5 எதுன்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் உத்தரப்பிரதேஷ், செகண்ட் மகாராஷ்டிரா, தேர்டு பீகார், ஃபோர்த் மத்திய பிரதேஷ். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க புக்லயே பக்கத்துலயே. சோ இத வந்து 6ன்னு மாத்திக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து யூபி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் யூபி, செகண்ட் வந்து மகாராஷ்டிரா, தேர்ட் வந்து பீகார், ஃபோர்த் வந்து வெஸ்ட் பெங்கால், ஃபிஃப்த் வந்து மத்திய பிரதேஷ், சிக்ஸ்த் வந்து தமிழ்நாடு. நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே. சோ இப்போ மொத்த உள்நாட்டு உற்பத்தி பங்களிப்பில் 2வது இடத்தில் இருக்குது. சோ ஜிடிபியை பொறுத்த வரைக்கும் செகண்ட் பிளேஸ்ல தான் இருக்கிறோம். ஓகேவா? சோ ஜிடிபி அப்படின்னா என்ன? ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். நான் ஃபுல் ஃபார்ம் கேட்கல, எக்ஸ்பிளனேஷன் கேட்டேன். கண்ட்ரிக்குள்ள ப்ரொடியூஸ் பண்ற குட்ஸ். ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள ப்ரொடியூஸ் பண்ற கூட்ஸ் அண்ட் பண்டங்கள் பணிகளோட மதிப்பை தான் வந்து ஜிடிபி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இப்போ வந்து நமக்கு இப்போ அந்த ஜிடிபி அப்படிங்கிறது 16% நம்ம வந்து growth ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா? சோ அது growth ஆனனால நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ் போயிட்டோமா? இல்ல மேம். இல்ல. ஓகேவா? எஸ், வளர்ச்சி. அது இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ரியல் ஜிடிபி, நாமினல் ஜிடிபி அப்படின்னு சொல்லி 2 கான்செப்ட் இருக்கு. ஓகேவா? சோ இதுல ரியல் ஜிடிபி growth வந்து 11.19% அப்படிங்கிறது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க இல்லையா? சோ தமிழகம் வந்து டபுள் டிஜிட்ல ஒரு 40 இயர்ஸா இல்லாத சாதனையை வந்து பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுதான் வந்து ரியல் ஜிடிபி அப்படிங்கிறது. இந்த 16% அப்படிங்கிறது நாமினல் ஜிடிபி. ஓகேவா? அப்ப இந்த ரியல் ஜிடிபினா என்ன, நாமினல் ஜிடிபினா என்ன அப்படிங்கிறது நம்ம எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட். ஓகேவா? சோ இது தெரிஞ்சாதான் வந்து அந்த நம்ம வந்து இந்த சொல்றாங்கல்ல அந்த விஷயங்கள் எல்லாம் கரெக்டா புரியும். இப்போ வந்து இந்த நாமினல் ஜிடிபி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, இப்ப கரண்ட்ல என்ன பிரைஸ் இருக்கோ, இப்ப மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு கூட்ஸ் ஆகட்டும் இல்லைன்னா வேற ஒரு விஷயங்கள் ஆகட்டும் ப்ரொடியூஸ் பண்றாங்க, அதுக்குன்னு சொல்லி ஸ்பெசிபிக் ரேட் அப்படிங்கிறது பிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா? சோ அந்த ரேட் வந்து கரண்ட்ல என்ன பிரைஸ் இருக்குதோ, சோ இப்போ வந்து இன்ஃபிளேஷன் ஆகி ஒரு ரேட் இருக்கலாம், இல்லைன்னா டீஃபிளேஷன் ஆகி ஒரு ரேட் இருக்கலாம். சோ எப்படி பார்த்தாலுமே ப்ரீவியஸ்ல இருந்ததெல்லாம் கால்குலேட் பண்ண மாட்டாங்க. இப்ப கரண்ட்ல இருக்கக்கூடிய வேல்யூவை வச்சு மட்டும் எடுப்பாங்க. அதுல வந்து இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது தனியா கால்குலேட் ஆகாது, மார்க்கெட் வேல்யூ மட்டும்தான் வச்சு போடுவாங்க. ஓகேவா? சோ அதுதான் வந்து நாமினல் ஜிடிபி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ இதுவே ரியல் ஜிடிபி அப்படின்னா என்னன்னா, அது வந்து பேசிக்கா என்ன வேல்யூ இருக்குது அப்படிங்கிறது. ஓகேவா? சோ இப்போ எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஒரு பொருள் வந்து உற்பத்தி பண்ணி சந்தையில விற்கிறாங்க. அந்த பொருள் வந்து இன்ஃபிளேஷன் இல்ல டீஃபிளேஷன், அது வந்து என்ன வேணா ஆகட்டும், அதுக்கு முன்னாடியே அதுக்குன்னு சொல்லி ஒரு ரேட் வந்து பிக்ஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, பேசிக் வேல்யூ அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? பேசிக் மார்க்கெட் பிரைஸ் அப்படிங்கிறது. சோ அந்த மார்க்கெட் பிரைஸை பேஸ் பண்ணி வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. சோ அதுதான் வந்து ரியல் ஜிடிபி. சோ எப்பவுமே வந்து ஒரு எக்கனாமிக்கை வந்து கரெக்டா கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு எந்த ஜிடிபி தான் யூஸ் ஆகும்னா ரியல் ஜிடிபி தான் யூஸ் ஆகும். சோ அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இதுக்குன்னு சொல்லி ஒரு ஃபார்முலா வச்சிருப்பாங்க. சோ நாமினல் ஜிடிபி ஈக்குவல் டு ரியல் ஜிடிபி பிளஸ் இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது ஃபார்முலா. ஓகேவா? சோ நோட் பண்றீங்கன்னா பண்ணிக்கலாம். நாமினல் ஜிடிபி ஈக்குவல் டு ரியல் ஜிடிபி பிளஸ்
இன்ஃபிளேஷன். ஓகேவா? ஸோ இதான் ஃபார்முலா. இதுல இப்ப நாமினல் ஜிடிபி அப்படிங்கிறது என்ன சொன்னோம்? கரண்ட்ல இருக்கிற வேல்யூ. ஸோ நாமினல் ஜிடிபியோட பர்சன்டேஜ் வந்து இப்போ நமக்கு 16% அப்படிங்கிறது இருக்கு. ஓகேவா? அப்ப ஃபார்முலா என்ன நமக்கு? இப்ப ரியல் ஜிடிபி இதுல இருந்து கண்டுபிடிக்கணும். அப்ப ரியல் ஜிடிபி இந்த பக்கம் வந்துருச்சுன்னா ஃபார்முலா என்னவா மாறும்? நாமினல் ஜிடிபி மைனஸ் Real இன்ஃபிளேஷன். GDP. ஓகே, ஸோ ஒரே நிமிஷம். நாமினல் ஜிடிபி, ஓகேவா? என்ஜின்னு எழுதுறேன். நாமினல் ஜிடிபி ஈக்குவல் டு ரியல் ஜிடிபி பிளஸ் இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது நமக்கான ஃபார்முலா. ஓகேவா? ஸோ ஒரே நிமிஷம் வருங்க. ஸோ இப்போ நாமினல் ஜிடிபி ஈக்குவல் டு ரியல் ஜிடிபி பிளஸ் இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நமக்கு பார்த்தோம்னா இதுல இருந்து ரியல் ஜிடிபியோட ஃபார்முலா என்னவா மாறும்? ரியல் ஜிடிபி ஈக்குவல் டு நாமினல் ஜிடிபி மைனஸ் இன்ஃபிளேஷன். எஸ், நாமினல் ஜிடிபி மைனஸ் இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது மாறும். ஓகேவா? சோ இப்போ என்ன சொன்னேன், நமக்கு நாமினல் ஜிடிபியோட வேல்யூ வந்து கரண்ட் வேல்யூஸை பேஸ் பண்ணி வரக்கூடியது. அப்ப நாமினல் ஜிடிபிக்கு வந்து இப்போ ஒரு 10% அப்படிங்கிறது இருக்குதுன்னு வைங்களேன். சோ அப்போ ரியல் ஜிடிபி அப்படிங்கிறது நமக்கு எவ்வளவு அப்படின்னா, இப்ப இன்ஃபிளேஷனும் 10% இருக்கு அந்த டைம்ல. ஓகேவா? சோ இன்ஃபிளேஷனும் 10% இருக்கு, நாமினல் growthம் 10% தான் இருக்கு. அப்போ நம்ம இந்த டைம்ல நம்ம நார்மலா பார்த்தோம் அப்படின்னா, ஓகே இந்த growth வந்து நல்லபடியா இருக்கு அப்படிங்கிறது நமக்கு காமனா தெரியும். ஓகேவா? growth வந்து ஓவராலா பார்க்கும்போது ஓகே இவங்க வந்து 10% growth கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். பட் நம்ம ரியல் ஜிடிபியை கால்குலேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இன்ஃபிளேஷனுக்கு கூடவே இந்த நாமினல் ஜிடிபியும் வந்து growth ஆயிருக்கும். ஓகேவா? அப்ப ரியல் ஜிடிபி கால்குலேட் பண்ணும்போது வேல்யூ என்னவா மாறிடும்? ஜீரோவா மாறிடும். ஓகேவா? அப்ப ரியல் ஜிடிபில ஏதாவது சேஞ்ச் இருக்கா? எதுவுமே இருக்காது. அப்ப அந்த இது வந்து நமக்கு வந்து பெருசா சும்மா சொல்லிக்கலாம் நம்ம வந்து இவ்வளவு growth ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி. பட் நாமினல் ஜிடிபி வந்து எதுலயுமே பெருசா ரோல் பண்ணாது. ஓகேவா? சோ அதனால இப்ப நாமினல் ஜிடிபி நமக்கு இன்க்ரீஸ் ஆனாலுமே ரியல் ஜிடிபியை பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிரா தான் டாப்ல இருக்காங்க, தமிழ்நாடு வந்து செகண்ட் பிளேஸ்ல தான் இருக்காங்க. ஓகேவா? புரியுதா இந்த கான்செப்ட்? ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகே, சோ எல்லாருக்கும் புரிஞ்சா? ஓகே, சோ அப்போ நாமினல் ஜிடிபி ரியல் ஜிடிபி வித்தியாசம் கண்டிப்பா தெரியணும். ரியல் ஜிடிபி வேல்யூ 11.19% தான் இருக்கு, நாமினல் ஜிடிபி தான் அந்த growth தான் 16% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? இனிமேல் வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகே, சோ இப்போ வந்து நம்ம ஜிடிபில செகண்ட் பிளேஸ்லயும் தலா வருமான முதலீடு, சோ இந்த பெர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? தலா வருமானம். அதே போல நேரடி வெளிநாட்டு முதலீடு, சோ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும், ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ரெண்டு கான்செப்ட் இருக்கும். சோ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன? எஃப்டிஐ எஃப்ஐஐ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னன்னா, இப்போ வந்து ஃபாரின்ல இருக்கக்கூடிய கம்பெனி டைரக்டா அவங்களோட மேனுஃபேக்சரிங் எல்லாத்தையுமே வந்து இங்க ஒரு டைரக்டா ஒரு கம்பெனி மூலமா இப்போ வந்து ஒரு டாடா இருக்காங்கன்னு, சாரி டாடா இந்தியன் கம்பெனியா, ஓகே ஒரு ஆப்பிள் மேனுஃபேக்சரிங். ஓகேவா? ஸோ அவங்க வந்து இங்க ஏதாவது பண்றாங்க அப்படின்னா டைரக்டா அவங்களோட ஷோரூமை வச்சு பண்றது வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா? டைரக்டா இன்வெஸ்ட் பண்ணி பண்றாங்க. இதுவே இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வேற ஒரு நிறுவனம் மூலமா அவங்க வந்து ஒரு ஷேரிங் மாதிரி போட்டு பண்றதுதான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா? சோ புரியுதா? டைரக்டுக்கும் இன்ஸ்டிடியூஷனுக்கும் வித்தியாசம் பேர்ல இருந்தே எடுத்துடலாம். ஓகேவா? புரியுதா? இது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படிங்கிறது. சோ அப்போ நம்ம நேரடி வெளிநாட்டு முதலீடு, தொழில் உற்பத்தி, சோ தொழில்துறை உற்பத்தியிலையும் எடுத்துட்டீங்க அப்படின்னா இதுல எல்லாம் தேர்ட் பிளேஸ்ல இருக்கிறோம். ஓகேவா? சோ அப்ப எது எதுல எந்தெந்த பிளேஸ்ல இருக்கிறோம் அப்படிங்கிறத பக்கத்திலேயே தனியா எழுதி வச்சுக்கோங்க. நம்ம பரப்பளவு பேஸ் பண்ணி 10th, ஓகேவா? ஜம்மு காஷ்மீர் சேர்க்காம 10th, ஜம்மு காஷ்மீர் சேர்த்தா 11th வரும். மக்கள் தொகையை பேஸ் பண்ணி 6th பிளேஸ்ல இருப்போம். ஜிடிபில செகண்ட் பிளேஸ், தலா வருமான முதலீடு, நேரடி வெளிநாட்டு முதலீடு, தொழில்துறை உற்பத்தி, இது எல்லாத்துலயுமே வந்து தேர்ட் பிளேஸ்ல இருக்கிறோம். ஓகேவா?
ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சமூகத்துறையிலும் நலத்துறையிலும் ஏனைய மாநிலங்களை விட சிறப்பான நிலையில இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் உடல் நலம், உயர்கல்வி, பச்சிளம் குழந்தை இறப்பு விகிதம், மகப்பேறு இறப்பு விகிதம் ஆகியவற்றில் தமிழ்நாட்டின் செயல்பாடு நாட்டின் சராசரியை விட சிறப்பாக உள்ளதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நமக்கு இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட் அப்படிங்கிறது எவ்வளவு குழந்தைகளுக்கு அந்த வேல்யூ கனெக்ட் பண்ண ஐ மீன் அதை கனெக்ட் பண்ணுவாங்க 1000. ஸோ மகப்பேறு இறப்பு விகிதம் எஸ் 1 lakhக்கு எவ்வளவு பேர் இறந்திருக்காங்க அப்படிங்கிறது. ஓகேவா? ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இப்ப தமிழ்நாட்டுல எத்தனை டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு? 38. ஓகே. எத்தனை மாநகராட்சிகள் இருக்கு? 25 மாநகராட்சிகள் அப்படிங்கிறது இருக்கு. ஓகே. சோ இப்ப தமிழ்நாட்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கிறது கொடுத்திருப்பாங்க. 2005ல இருந்து இந்திய மாநிலங்களில் தமிழ்நாட்டின் வளர்ச்சி வந்து விரைவா இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வறுமை ஒழிப்பு செயல்பாடுகளில் மற்ற மாநிலங்களை விட சிறப்பாக இருக்குது. சோ வறுமை ஒழிப்பு வந்து எஸ்டிஜி கோல்ல எத்தனையாவதா இருக்கு? பாவர்ட்டி எராடிகேஷன் ஃபர்ஸ்ட் கோல். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கோல் தான் வறுமை ஒழிப்பு. அண்ட் இந்திய அளவில் ஏழைகளின் எண்ணிக்கையை ஒப்பிடுகையில் ஏழை மக்களின் எண்ணிக்கை மற்ற மாநிலங்களை விட குறைவா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்க பாவர்ட்டி வந்து 1.43% தான் இருக்கு அப்படிங்கிறதும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்தியால மொத்த உள்நாட்டு உற்பத்தியில தமிழகத்தோட பங்களிப்பு அப்படிங்கிறது செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. இப்பதான் பார்த்தோம். மனித வளர்ச்சி குறியீடு, ஸோ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கறதுல தேர்ட் பிளேஸ்ல இருக்கிறோம். ஸோ இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல எதை கால்குலேட் பண்ணுவாங்க? Education, health, literacy. Yes, education, health, literacy. Okay. ஜிடிபியும் கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ 3 விஷயம் வரும். ஒன்று வந்து லிட்ரஸி, அதுக்கப்புறம் வந்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சியா ஆயுட்காலம், அதுக்கப்புறம் வந்து ஜிடிபி. ஓகேவா? 3 வரும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ஹெச்டிஏ வந்து கால்குலேட் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்டா ஹெச்டிஏ எந்த வருஷத்துல இருந்து இது பண்ணிட்டு இருக்காங்க? யாரு ஸ்டார்ட் பண்ணிருப்பா? 1990. யார் யாரு சேர்ந்து? அமர்த்தியா சென்னும் மஹபூப் உல் ஹக்கும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. சோ அமர்த்தியா சென்னுக்கு எப்ப நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க? 1998. ஓகேவா? 1998ல கொடுத்திருப்பாங்க. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா மூலதன முதலீட்டிலும் மொத்த தொழில்துறை உற்பத்தியிலும் 3வது இடம் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. தொழிற்சாலை எண்ணிக்கையில் 17% பங்களிப்போட நம்ம தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கோம் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. அண்ட் தொழில்துறையில் உள்ள வேலை வாய்ப்பிலும் 16% பங்களிப்பு கொடுத்துட்டு இருக்கோம். சோ நிதி ஆயோக் அறிக்கையின்படி சுகாதார குறியீட்டுல 3வது பிளேஸ். ஓகேவா? சோ அதுதான் இந்த பக்கம் கொடுத்திருப்பாங்க. தமிழ்நாட்டின் உடல்நல குறியீடானது கேரளா, பஞ்சாப் மாநிலங்களோட வரிசையில 3வது இடத்துல இருக்கு. அண்ட் தமிழகத்துல பச்சிளம் குழந்தை இறப்பு வீதம் 14% இருக்கு. அண்ட் இது பிற மாநிலங்களை காட்டிலும் மிகவும் குறைவு. மேலும் 5 வயதுக்குட்பட்ட குழந்தை இறப்பு வீதம் 2014ஆம் ஆண்டில் 21ஆகவும் 2015ல 20ஆகவும் கம்மியா இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. சோ உயர்கல்வியை பொறுத்த வரைக்கும் மொத்த சேர்க்கை விகிதம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கிற மாநிலம் எதுன்னா நம்ம தமிழ்நாடு தான். சோ கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இப்ப எவ்வளவு இருக்குது? லாஸ்ட் டைம் எக்ஸாம்ல கூட கேட்டிருப்பாங்களே. எஸ், 47%. ஓகேவா? இந்தியால எவ்வளவு உயர்கல்வி சேர்க்கை வீதம்? 24.8. ஓகேவா? 28.4%. ஓகேவா? 28.4% இருக்கும். சோ இதுல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த இதை வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்களா 2030க்குள்ள எவ்வளோ 2035க்குள்ள எவ்வளோ அப்படிங்கிறது சோசியல் இஷ்யூஸ்ல படிச்சிருப்பீங்க. 35க்குள்ள 50%. எஸ், 35க்குள்ள 50%, 30க்குள்ள 100% அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. சோ இந்தியால மிக அதிக எண்ணிக்கையிலான பொறியியல் கல்லூரிகள் தமிழகத்துல தான் இருக்குது. ஓகேவா? சோ அதே மாதிரி பிஹெச்டி ஸ்காலர்ஸ் எங்க அதிகமா இருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல தான் இருக்காங்க. சோ இது வந்து இப்போ ரீசெண்டா வந்து அதிகமா இந்த கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. பிஹெச்டி படிக்கக்கூடியவங்க எந்த ஸ்டேட்ல அதிகமா இருக்காங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்காங்க. அதே போல புதுப்பிக்கத்தக்க ஆற்றல்ல ஒரு முக்கிய மையமா உருவெடுத்திருக்கு ரினியூவபிள் ரிசோர்ஸ்ல. சோ வணிக வங்கி, கூட்டுறவு வங்கிகளிலும் உள்ள கடன் வைப்பு விகிதம் மிக சிறப்பாக உள்ளது. குறு சிறு நடுத்தர நிறுவனங்களுக்கான முதலீட்டு திட்டங்களில் முதலிடம் வைக்கிறது. சோ எம்எஸ்எம்இ ஆக்ட் அப்படிங்கறது எப்ப கொண்டு வந்திருப்பாங்க? 2006ல கொண்டு வந்திருப்பாங்க.
ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து தமிழகத்தோட செயல்பாடு. மகாராஷ்டிரா, குஜராத் ஆகிய மாநிலங்கள் சில பொருளாதார குறியீடுகளில் சிறந்து விளங்குகிறது. சோ கேரளா கல்வியறிவு, குழந்தை இறப்பு விகிதம், மகப்பேறு இறப்பு விகிதம் ஆகியவற்றில் முன்னணியில் உள்ளது அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. சோ கேரளா தான் எல்லாத்துக்குமே டாப்ல இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா தமிழ்நாட்டுல பார்த்தோம் அப்படின்னா கேரளாவை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பின்னாடி தான் இருக்கும். பட் அதர் ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து கொஞ்சம் முன்னாடி இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த பாக்ஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோம். இந்த உடல்நல குறியீட்டுல ஃபர்ஸ்ட் கேரளா, அதுக்கப்புறம் பஞ்சாப், அதுக்கப்புறம் மூணாவதா தமிழ்நாடு வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம். இது வந்து 2018 ரிப்போர்ட். ஓகேவா? ஸோ இந்த புக்ல வந்து இப்படி கொடுத்துருப்பாங்க, எத்தனையாவது இயரை பேஸ் பண்ணது அப்படிங்கிறது, அதையும் சேர்த்து பார்த்துக்கோங்க. எக்ஸாம்ல வந்து அது கேட்பாங்க. நம்ம வந்து கொஸ்டினை மட்டும் ரீட் பண்ணுவோம். அந்த கொஸ்டின்ல பிராக்கெட்ல கொடுத்துருக்கிறதெல்லாம் பார்க்க மாட்டோம். ஸோ அதையும் பார்க்கணும். 2018 பேஸ் பண்ணி கேட்டிருக்கானா, இல்ல 2011 சென்சஸ் பேஸ் பண்ணி கேட்டிருக்கானா, இல்ல 2024 இயர் பேஸ் பண்ணி கேட்டிருக்கானா அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணணும். சோ பெரும்பான்மையான மக்களுக்கான சமூக நல கொள்கைகளை கொண்டிருப்பதே தமிழ்நாட்டின் முன்னேற்றத்துக்கு காரணம் சொல்லியிருப்பாங்க. சோ பொது வழங்கல் திட்டம், பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? 47 ஓகேவா? 1947ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் மதிய உணவு திட்டம் எப்ப தொடங்குனாங்க? 56ல தொடங்கி இருப்பாங்க. பொது உடல்நல கட்டமைப்பு. சோ இதெல்லாம் மூலம் ஒரு மக்களோட நலத்தை மேம்படுத்துறத இங்க சொல்லியிருப்பாங்க. அடுத்தது நேச்சுரல் ரிசோர்சஸ். இயற்கை வளம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நீர் வளம். ஸோ மற்ற ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் வந்து கொஞ்சம் நேச்சுரல் ரிசோர்சஸ் அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்கும், இயற்கை வளங்கள் எல்லாமே. ஸோ இந்திய மாநிலங்களில் மக்கள் தொகையில் 6% இருந்த போதிலும் நீர் வளத்துல 3% இருக்கிறோம் இல்லையா? ஸோ இது நேற்று ஈவினிங் கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். அண்ட் அதே போல பரப்பளவுல பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் 4%, நம்ம வந்து 4% நம்ம தமிழ்நாட்டுக்கு நிலப்பரப்பு அப்படிங்கிறது இருக்குது. நீர்ல 3%, மக்கள் தொகையில 6% வச்சிருக்கிறோம். சோ தென்மேற்கு பருவக்காற்றை தொடர்ந்து வரும் வடகிழக்கு பருவக்காற்று தான் தமிழ்நாட்டுக்கு அதிகமான மழையை கொடுக்கக்கூடியது. அண்ட் தமிழ்நாட்டுல எத்தனை ஆறுகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 17 ஆறுகள் இருக்குது. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். தமிழ்நாட்டுல எத்தனை ஆறுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி டைரக்டாவே கேட்டிருக்கான். 17 அப்படிங்கிறது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சோ இதுவும் கேட்டதுதான், எந்த பருவ காற்றுனால அதிகமான மழை பொழிவு ஏற்படும் அப்படிங்கிறது. அடுத்தது அந்த 17ல பாலாறு, செய்யாறு, பெண்ணையாறு, காவேரி, பவானி, வைகை, சிற்றாறு, தாமிரபரணி, வெள்ளாறு, சிறுவாணி, நொய்யல், வைப்பார். சோ இந்த இதெல்லாமே முக்கியமான ஆறுகள்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் நமக்கு வந்து எதன் மூலமா அதிகமான பாசன வசதி கிடைக்குது அப்படின்னா கிணற்று பாசனம் மூலம் தான். ஸோ 56% அளவுக்கு நமக்கு கிணற்று பாசனம் அப்படிங்கிறதுல இருந்து நம்ம பாசன வசதி பெற்றுட்டு இருக்கோம். ஸோ இதுவும் நேத்தே பார்த்திருப்போம். ஃபர்ஸ்ட் திறந்த வெளி கிணறு, அப்புறம் குழாய் கிணறு, அப்புறம் குளம், கால்வாய், ஃபைனலா தான் இந்த அணைக்கட்டுகள் அப்படிங்கிறதெல்லாம் வரும். அடுத்தது கனிம வளங்கள். சோ டைட்டானியம், லிக்னைட், மேக்னசைட், கிராஃபைட், லைம்ஸ்டோன். சோ இந்த மாதிரி தமிழகத்துல சுரங்க திட்டங்கள் வந்து நிறைய இருக்கு. இதெல்லாம் வந்து இங்க கிடைக்கக்கூடிய சில கனிமங்கள். அண்ட் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி கழகம், அதுதான் மெயின் இல்லையா? சோ தமிழ்நாடு அப்படின்னாலே நமக்கு என்எல்சி ஒண்ணு சொல்லுவோம், இன்னொன்னு வந்து கல்பாக்கம் கூடங்குளம் இல்லையா? சோ அது என்ன, கல்பாக்கம் கூடங்குளத்துல என்ன இருக்குது? அணுமின் நிலையம் இருக்குது. சோ என்எல்சி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? நெய்வேலி 1956. ஓகேவா? 56 நவம்பர் 16ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. சோ இதே நவம்பர் 16ல இன்னொன்னு பார்த்திருக்கோம். என்ன ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க? யூஎனோடது யுனெஸ்கோ வந்து நவம்பர் 16. ஓகே. சோ இந்த என்எல்சி வந்து நமக்கு 1956 நவம்பர் 16. சோ ஓஎன்ஜிசி அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ஆயில் நேச்சுரல் கார்பரேஷனா, கேஸ் கார்பரேஷனா? சோ அது என்னது? ஓஎன்ஜிசி. சோ அது எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? எப்போ? இது வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. ஓஎன்ஜிசி, என்எல்சி எல்லாம் அதுவும் 1956 தான். ஓகேவா? ஓஎன்ஜிசி எங்க இருக்கு? டெல்லியா மேம்?
டெல்லியில கேரளா யாருக்கு? சொல்றேன். அசாம் அசாம் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து டெல்லியில இருக்கு. ஓகேவா? ஹெட் குவார்ட்டர்ஸ் டெல்லியில இருக்கு. இன்னொன்னு அந்த டேராடூன்ல வந்து அதோட ஒரு ஆபீஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ ஓஎன்ஜிசி வந்து டேராடூன் தான் சொல்லுவாங்க எடுத்ததும். ஸோ 1956 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ சேலத்துல மாங்கனீசு சுரங்கம், ஏற்காட்டுல பாக்சைட், இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர்ல ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகேவா? எங்க என்ன இருக்கு அப்படிங்கிறது, சேலத்துல வந்து மாங்கனீசு, ஏற்காட்டுல பாக்சைட்டு, கஞ்சமலையில இரும்பு தாது இருக்கு. அப்புறம் மாலிப்டனம் அப்படிங்கிறது வந்து இந்தியாலேயே மதுரையில இருக்கக்கூடிய கரடி குட்டம் அப்படிங்கிற ஊர்ல மட்டும்தான் கிடைக்குது. ஓகேவா? சோ இது எல்லாமே ரொம்ப 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 முக்கியமான டேட்டா. சோ அடுத்தது கனிமம் இருப்பு, நாட்டின் இருப்பில் தமிழகத்தோட பங்கு அப்படிங்கிறது கொடுத்திருப்பாங்க. இதுல இந்த ஆர்டர் மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, மேபி கேட்கலாம். ஓகேவா? சோ லிக்னைட், வெர்மிகுலைட், கார்னைட், ஜேர்கான், கிராஃபைட், லெமனைட், ரூட்டைல், மேக்னசைட், இந்த வரிசையில இருக்கும். சோ அதிகமா எதுதான் காணப்படுது அப்படின்னா லிக்னைட் அப்படிங்கிறது அதிகமா இருக்குது. அதனாலதான் நமக்கு இங்க லிக்னைட் கார்பரேஷன் அப்படிங்கிறத வச்சிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது வெர்மிகுலேட், கார்னட், ஜேர்கான். ஃபர்ஸ்ட் ஒரு 4 மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா மக்கள் தொகை. சோ 2011 சென்சஸ் பேஸ் பண்ணி நமக்கு இந்தியால 121 கோடி பாப்புலேஷன் அப்படிங்கிறது இருந்திருக்கும். சோ இப்ப எவ்வளவு பாப்புலேஷன் இருக்கு இந்தியால? 1.41 140 கோடிக்கு மேல. ஓகேவா? 1.41, 1.43 இதெல்லாம் சொல்லுவாங்க ஒவ்வொரு டேட்டால. சோ நம்ம தான் வேர்ல்டுல ஃபர்ஸ்ட் கண்ட்ரி இல்லையா பாப்புலேஷன்ல. சோ செகண்ட் வந்து யாரு இருக்கா? சைனா இருக்காங்க. சோ அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு எடுத்துட்டோம் அப்படின்னா 6வது அதிக மக்கள் தொகை கொண்டது. சோ 7.21 crore அப்படிங்கிறது 2011 சென்சஸ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு டேட்டா. சோ இப்போ வந்து எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்து இது பண்ணாங்க இல்லையா? சோ அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் எல்லாம் இது பண்ணி அந்த லிஸ்ட் வெளியிட்டாங்க. சோ அதுல இப்ப தமிழகத்துல எத்தனை வாக்காளர்கள் இருக்கிறாங்க? 5,41,00,000. கோடி. எஸ், 5,41,00,000 பேர் இருக்கிறாங்க. 97 லட்சம் பேர் வந்து அதுல கேன்சல் ஆயிருப்பாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து 6 கோடியே சில்லற இருந்திருப்போம். சோ இப்ப அந்த 97 லட்சமும் கேன்சல் ஆகி 5,41,00,000 அப்படிங்கிறது இருக்கிறோம். சோ அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா. இப்ப தமிழ்நாட்டோட மக்கள் தொகை கோடியில இப்ப 7.2 crore பார்த்தோம் இல்லையா? இது வெளிநாடுகள்ல அந்த குட்டி குட்டி கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணும்போது நம்ம ஒரு ஸ்டேட்டோட பாப்புலேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கறத கொடுத்திருப்பாங்க. சோ இங்கிலாந்து அந்த கண்ட்ரில மொத்தமே வந்து 6.5 crore தான் பாப்புலேஷனே இருக்கு. நமக்கு வந்து 7.2 crore இருக்கும். சோ பிரான்ஸ்லயும் 6.5 தான், இட்டாலி, சவுத் ஆப்பிரிக்கா, சோ எல்லாமே வந்து கம்மியா தான் இருக்கும். ஸ்ரீலங்கா எல்லாம் எடுத்தீங்கன்னா 2.1 crore தான் டோட்டல் பாப்புலேஷன். சோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா மக்கள் அடர்த்தி எடுத்துட்டோம்னா, சோ மக்கள் அடர்த்தி எவ்வளவு இருக்கு? பாப்புலேஷன் டென்சிட்டி தமிழ்நாட்டுல 2011 சென்சஸ் பேஸ் பண்ணி 555. ஓகேவா? இந்தியாவோட சராசரி 362. 382. எஸ், 382. பாப்புலேஷன் டென்சிட்டியை பொறுத்த வரைக்கும் 12வது பிளேஸ்ல இருக்கிறோம். சோ இதுதான் வந்து இந்த 555 அப்படிங்கிறது தான் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா திருப்பி 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 அத்தனை தடவை கேட்டு வச்சிருக்கிறோம். சோ நல்லா பாத்துக்கோங்க. அடுத்தது நகரமயமாதல். இந்திய அளவில் நகரமயமாதலின் சராசரி அளவு வந்து 31.5% இருக்குது. ஆனா தமிழகத்துல வந்து இந்த அர்பனைசேஷன் அப்படிங்கிறது 48.4% இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. சோ இந்திய அளவில் மொத்த மக்கள் தொகையில் 6 விழுக்காட்டை கொண்டுள்ளது. அண்ட் இந்திய நகர மக்கள் தொகையில் தமிழக நகர மக்கள் தொகை அர்பன் பீப்புள் பாப்புலேஷன் எவ்வளவு இருக்குன்னா 9.61% வந்து இருக்கு அப்படிங்கறது சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பாலின விகிதம், செக்ஸ் ரேஷியோ அப்படின்னு எடுத்துட்டோம்னா 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்காங்க அப்படிங்கறதுதான். சோ சமச்சீர் பாலின விகிதம் என்பது பெண்கள் வாழ்வியல் மேம்பாடு அடைந்திருப்பதை குறிக்கும். சோ தமிழ்நாட்டோட பாலின விகிதம் 995. சோ சில இடத்துல 996 கொடுத்திருப்பாங்க. அண்ட் மத்த ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது இது வந்து அதிகமா தான் இருக்கும். பட் நமக்கு கேரளா, பாண்டிச்சேரி எல்லாம் கம்பேர் பண்ணும்போது கம்மியானதுதான். ஏன்னா கேரளா வந்து 1000 above தான் இருப்பாங்க. அதே போல யூனியன் பிரதேசமான பாண்டிச்சேரியும் 1000 above இருப்பாங்க. சோ நம்ம வந்து கம்மிதான். இந்த பாலின விகிதம் செக்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறது கம்மியாகிறனால என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, இப்ப வந்து இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் எல்லாம் அதிகமா நடக்குது இல்லையா? சோ அதுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணம் இதுதான் சொல்லுவாங்க. சோ அந்த இப்ப ஆண்களோட விகிதம் அதிகமா இருந்து பெண்களோட விகிதம் கம்மியா இருக்கும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும் அப்படிங்கறதும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். சோ குரூப் 2 இப்ப வந்து ஏதாவது மெயின்ஸ் ரிட்டன் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கேட்பாங்க. ஓகேவா? சோ அந்த டைம்ல அதை எழுத தெரிஞ்சிருக்கணும்.
அடுத்தது உடல்நலம் மற்றும் சமூக குறியீடுகள். ஸோ ஐஎம்ஆர் இன்ஃபன்ட் மார்டாலிட்டி ரேட் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு வந்து 17, இந்தியா 34. ஸோ இதுல வந்து அப்படியே வந்து இந்தியால இருக்கிறதுக்கு தமிழ்நாடுல வந்து ஹாஃப் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கலாம். எம்எம்ஆர் எடுத்துட்டீங்கன்னா இந்தியால 159 இருக்கும், இங்க வந்து அப்படியே பாதி 79. வாழ்நாள் எதிர்பார்ப்பு லைஃப் எக்ஸ்பெக்டன்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 67.9, தமிழ்நாட்டுல வந்து அதிகமாவே இருக்கு 70.6 இருக்கும். அதே மாதிரி ஆண்களுக்கு வந்து 66.4, இங்க வந்து 68.6, பெண்களுக்கு 69.6, இங்க தமிழ்நாட்டுல வந்து 72.7. ஓகேவா? சோ பெண்களுக்கு தான் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. ஓகேவா? வாழ்நாள் எதிர்பார்ப்பு. கல்வி அறிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா 80.33% தமிழ்நாடு. ஸோ இந்தியா வந்து 74.04%. இது வந்து இது தனியாவும் தெரிஞ்சு வச்சிருக்கணும், ஆண்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ், பெண்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்காங்கன்னு. ஸோ ஆண்களை பொறுத்த வரைக்கும் இந்தியால 82%, தமிழ்நாட்டுல 86% இருப்பாங்க. பெண்கள் வந்து ரொம்பவே கம்மியே தான், 65% இந்தியால, தமிழ்நாட்டுல 73%. ஸோ நம்ம வந்து பெண்கள் கல்வி அறிவு வந்து என்னதான் அதிகமா படிக்கிறாங்க எல்லாம் சொன்னாலுமே பட் நம்ம வந்து பின்தங்கிய நிலைமையில தான் இருக்கிறோம். பாலின விகிதம் எடுத்துட்டீங்கன்னா 940 இந்தியாவுக்கு, தமிழ்நாட்டுக்கு வந்து 995. ஸோ இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ இதே தான் இங்க வந்து திருப்பி கொடுத்துருப்பாங்க. இந்தியா 34 இருக்கும், நம்ம 17 தான் இருக்கும். எம்எம்ஆர்லயும் 1 லட்சம் பேருக்கு குழந்தை இறப்பு விகிதம் வந்து 1 வயசுக்குள்ள இருக்கிறது. ஓகேவா? இன்ஃபன்ட், அதான் அந்த 1 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்கள தான் இன்ஃபன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இறப்பு விகிதம் தான் 17. எம்எம்ஆர் வந்து 1 லட்சம் மகப்பேர்ல எத்தனை பேர் இறக்குறாங்க. ஸோ எம்எம்ஆர் வந்து 0வா இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் எது? விருதுநகர். ஓகேவா? சோ விருதுநகர் ஞாபகம் வைக்கணும், மறக்கக்கூடாது. இங்க வந்து 159. சோ தமிழகம் வந்து 79. சோ இது எல்லாமே வந்து எதுனா இந்த 2011 சென்சஸ் பேஸ் பண்ண டேட்டா தான், ரீசன்ட் டேட்டா கிடையாது. சோ கேரளா வந்து 61, மகாராஷ்டிரா 67. இவங்க தான் டாப் 2 பொசிஷன்ல இருக்கக்கூடியவங்க. அடுத்தது வாழ்நாள் எதிர்பார்ப்பு காலம். சோ வந்து ஒரு சராசரியா ஒரு மனுஷன் எத்தனை நாட்கள் வாழ்வான் அப்படிங்கிறது தான் இந்த லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படிங்கிறது. சோ இதுதான் வந்து ஆண்களுக்கு 67, பெண்களுக்கு 70, இந்தியால வந்து 67, தமிழ்நாட்டுல 70ன்னு பார்த்தோம். சோ ஆண்களை காட்டிலும் பெண்கள் தான் வந்து அதிக நாட்கள் வாழ்கிறார்கள் அப்படிங்கிறதும் பார்த்தோம். சோ எழுத்தறிவு நிலை எடுத்துட்டோம் அப்படின்னா தமிழ்நாட்டோட லிட்ரஸி ரேட் எவ்வளவு? 80.33%. ஓகேவா? சோ இது வந்து அப்டேட்டட் டேட்டா தான் இந்த புக்ல கொடுத்துருப்பாங்க, இந்த ரீசன்ட் எடிஷன் தான். சோ 80.33%. சோ இந்தியால 74.04%. ஓகேவா? புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் எப்ப தொடங்குனாங்க? நிபுன் பாரத், சாரி, நியூ இனிஷியேட்டிவ் ஃபார் நிபுன் பாரத் 2021 தானே மேம்? நிபுன் பாரத் 2021. புதிய பாரதம் 2022ல இருந்து 2027 வரைக்கும். சோ எத்தனை வயசுக்கு மேல? 15 வயசு. ஓகேவா? சோ இப்ப கூட ஒரு லாஸ்ட் வீக்ல வந்து அந்த எக்ஸாம் நடந்துச்சு. ஓகேவா? 15 above. சோ முழு எழுத்தறிவு மாநிலமா எது ஆயிருக்கு ஃபர்ஸ்டா இந்த புதிய பாரத எழுத்தறிவு திட்டத்தில்? கேரளாவா? இல்லையே, மிசோரம். ஓகேவா? மிசோரம். ஃபர்ஸ்ட் யூனியன் டெரிட்டரி எது? லடாக். ஓகேவா? லடாக் யூனியன் டெரிட்டரி லடாக். செகண்ட் வந்து மிசோரமுக்கு அப்புறமா கோவா வரும். சோ தமிழ்நாடு வந்து இந்த எழுத்தறிவு விதத்துல 8வது பிளேஸ் அப்படிங்கறது சொல்லியிருப்பாங்க ரீசன்ட் டேட்டா படி. ஓகேவா? இந்த புதிய பாரத எழுத்தறிவு திட்டத்துல உல்லாஸ் அப்படிங்கிறது சொல்லுவோம் இல்லையா? சோ உல்லாஸோட ஃபுல் ஃபார்ம் என்ன? அண்டர்ஸ்டாண்டிங் அடுத்தது லைஃப் லாங் லேர்னிங். ஏப்ரலா? லேர்னிங். அடுத்த வேர்ட் அடுத்து சொல்லுங்க. ஃபார், ஆல், இன். எஸ் முடிச்சு வைங்க. சொசைட்டி. ஓகேவா? ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லைஃப் லாங் லேர்னிங் ஃபார் ஆல் இன் சொசைட்டி அப்படிங்கிறது தான் உல்லாஸ் அப்படிங்கிறது. ஓகேவா?
ஃபைன். சோ அடுத்தது மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி. சோ ஜிஎஸ்டிபி இது ஆல்ரெடி பார்த்துட்டோம். மொத்த உள்நாட்டு உற்பத்தியை போன்றதுதான் இந்த மாநில உள்நாட்டு உற்பத்தி. சோ மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு பார்த்துட்டோம்னா அந்த கண்ட்ரியோட காமன் பார்டர் எல்லாத்தையும் சேர்த்து வரக்கூடியது. அதுவே இப்போ ஒரு மாநிலத்துக்குன்னு சொல்லி ஸ்பெசிபிக்கா பார்த்தோம் அப்படின்னா அந்த மாநிலத்தோட எல்லைக்குள்ள நடக்கக்கூடிய அந்த பண்டங்கள் பணிகளோட மொத்த மதிப்பு தான் ஜிஎஸ்டிபின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் தமிழ்நாடு பொருளாதார புள்ளியியல் இயக்க ஆய்வின்படி நம் மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி 2016-17 ஃபினான்ஷியல் இயர்ல $207.8 பில்லியன் இருந்துச்சு. அண்ட் நம் மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது உலக அளவில் குவைத் நாட்டோட ஜிடிபிக்கு ஈக்குவலாகவும் பெர் கேபிட்டா இன்கம்ல இதுக்கு என்ன சொல்லுவாங்க, வாங்கும் சக்தி, பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி. ஓகேவா? சோ பர்ச்சேசிங் பவர் பேரிட்டியில எடுத்துட்டீங்க அப்படின்னா யுஏஇக்கு ஈக்குவலாவும் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சோ ஜிடிபியை பொறுத்த வரைக்கும் குவைத்துக்கு ஈக்குவலா இருக்கும். பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி PPP சொல்லுவாங்க, வாங்கும் சக்தி. சோ இதுல வந்து யுஏஇக்கு ஈக்குவலா இருக்கும். சோ இது ரொம்ப முக்கியமான டேட்டா. சோ தமிழ்நாட்டோட மொத்த உள்நாட்டு உற்பத்தி வந்து மத்த மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது அதிகமா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. சோ அதான் இந்த பாக்ஸ்ல கொடுத்திருப்பாங்க. சோ இது வந்து 2017 டேட்டா பேஸ் பண்ணது. ஓகேவா? சோ 207.8 தமிழ்நாட்டுல டாலரு. அண்ட் ஈராக் பாத்தீங்க அப்படின்னா 171. மத்த கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணும் போதே தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு தனி ஸ்டேட்டோட ஜிடிபி வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிறதுக்கு இதை கொடுத்திருப்பாங்க. அடுத்ததுதான் துறை வாரியாக பங்களிப்பு. சோ தமிழ்நாட்டில் மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஜிஎஸ்டிபி ஓகேவா பணிகள் துறையானது 63% பங்களிப்போட முதலிடத்துல இருக்குது. சோ இது நமக்கு தெரியும், எக்கனாமிக் சர்வே ரிப்போர்ட்லயே நேத்தே பார்த்திருப்போம் இல்லையா? சோ அதை சொல்லும் போது சோ இதுல வந்து சர்வீஸ் செக்டார் எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு இப்போ 2023-24 53%. தொழில்துறை 33. ஃபர்ஸ்ட் பிரைமரி செக்டார் 13. ஓகேவா? 13, 33, 53 அப்படியே ஒரு 3. சோ அப்போ அதுதான் ரீசன்டான டேட்டா. ஓகேவா? அப்போ உற்பத்தியில் அதனுடைய பங்களிப்பு 7.76% கம்மியா இருக்குன்னு சொல்லுவாங்க. வேளாண்மை பெரும்பாலானோருக்கு வேலை வாய்ப்பும் உணவும் வழங்குகிறது. அடுத்தது தனிநபர் வருமானம். சோ தமிழ்நாட்டில் தனி மனிதர் வருமானம் $2200 இந்தியாவில் உள்ள பல மாநிலங்களை காட்டிலும் உயர்வாக உள்ளது. தமிழ்நாட்டின் தலா வருமானம் 2018 உள்ள புள்ளி விவரங்களின்படி இந்திய சராசரி அளவை விட 1.75 மடங்கு வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிறது கொடுத்திருப்பாங்க. சோ நமக்கு எக்கனாமிக் சர்வேல வந்து ஒரு 2 டேட்டா இருக்கும். அது வந்து எல்லாரும் குழம்பக்கூடிய ஒரு டேட்டா. என்னன்னு பாத்தீங்கன்னா 2.78 லேக் அப்படிங்கிறது ஒரு இடத்துல இருக்கும். ஓகேவா? தனிநபர் வருமானம். அதுவே இன்னொரு இடத்துல 1.69 இருக்கும். சோ அது என்ன அப்படின்னா 2.78 லேக் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டோட தனிநபர் வருமானம். ஓகேவா? சோ அதுவே தேசிய அளவுல பார்த்தோம் அப்படின்னா 1.69 லேக். சோ நேஷனலா கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டோடது பெட்டரா இருக்கும் அப்படிங்கறத எக்கனாமிக் சர்வேல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சோ ரூபாயோட அடிப்படையில 2011 பேஸ் பண்ணி நமக்கு 1,03,600 இருந்திருக்கும். 2017-18 பாத்தீங்கன்னா 1,88,492 அதிகரிச்சிருக்கும்னு சொல்லியிருப்பாங்க பட்ஜெட் ரிப்போர்ட் படி. சோ அதுதான் இப்போ 2.78 லேக்கா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்தது டாலர்ல சொல்லியிருக்காங்க பாருங்க. தமிழ்நாடு 2200, இந்தியா 1670. ஓகேவா? பெர் கேபிட்டா இன்கம்ல 4th பிளேஸ். ஆமா, எக்கனாமிக் சர்வே டேட்டா இல்லையா? சோ அதுல வந்து பெர் கேபிட்டா இன்கம் 4th பிளேஸ் கொடுத்திருப்பாங்க. கரெக்ட். ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து வேளாண்மை. வேளாண்மை எடுத்துட்டீங்க அப்படின்னா வரலாற்று ரீதியாக தமிழகம் வந்து ஒரு வேளாண் மாநிலம். தற்போது தமிழகத்தில் எத்தனை வேளாண் காலநிலை மண்டலம் இருக்கு அப்படின்னா 7 இருக்குது. ஓகேவா? சோ இதுவுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். தமிழ்நாட்டுல எத்தனை வேளாண் காலநிலை மண்டலங்கள் இருக்கு அப்படிங்கறது கேட்டிருக்காங்க. அக்ரோ கிளைமேட்டிக் ஜோன்ஸ் வந்து 7 இருக்குது. சோ இதுல வந்து பழம், காய்கறி, மசாலா பொருள், தோட்ட பயிர், மலர், மருத்துவ தாவரம் முதலானவை பயிரிட ஏதுவாக உள்ளது. அண்ட் தமிழகம் தேசிய உதிரி பூக்கள் உற்பத்தியில முதலிடத்துல இருக்குது. ஓகேவா? சோ நமக்கு வந்து பூச்சந்தை எங்க ஃபேமஸ், இந்த நேத்து கூட பார்த்தோமே மாணிக்க மாலை, தோவாழை. ஓகேவா? தோவாழை. அங்கதான் வந்து அந்த உதிரி பூக்கள் எல்லாம் வந்து நிறைய இருக்கும். ஓகே. சோ அடுத்தது பழங்கள் உற்பத்தியில 3ஆம் இடத்துல இருக்குது. சோ பழங்கள் உற்பத்தியில வேர்ல்ட் லெவல்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் யாருன்னு தெரியுமா? சைனா இல்ல, பிரேசில். ஓகேங்களா? பிரேசில் ஞாபகம் வச்சுக்கோங்க.
சோ தமிழகத்தில் வேளாண்மையானது மிக அதிக அளவில் ஆற்று நீரையும் பருவமழையையும் நம்பியுள்ளது. தற்போது இந்தியாவின் நெல் உற்பத்தியில் தமிழ்நாடு 2வது பெரிய உற்பத்தியாளரா இருக்குது. சோ ஃபர்ஸ்ட் வந்து வெஸ்ட் பெங்கால். சோ இதை நேத்தே பார்த்தோம். சோ நம்ம சவுத் இந்தியாவோட ரைஸ் பவுல் எதுன்னு சொல்றோம்? தமிழ்நாடு. தமிழ்நாடு. தஞ்சாவூர். எந்த டெல்டான்னு பார்த்தோம் நேத்து? தஞ்சாவூர். காவேரி கோதாவரி காவேரி டெல்டா. எஸ், காவேரி டெல்டா. ஓகேவா? அதுதான். அடுத்தது கம்பு, சோளம், நிலக்கடலை, எண்ணெய் வித்து, கரும்பு. சோ இதுலயும் முன்னணியில இருக்கிறோம். சோ இந்த ஆயில் சீட்ஸ், அதுக்கப்புறம் கரும்பு உற்பத்தியில எத்தனாவது பிளேஸ்? எக்கனாமிக் சர்வே ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் பிளேஸ். ஃபர்ஸ்ட் First பிளேஸ். place. மக்காச்சோளம் செகண்ட். செகண்ட். Second. பேடி Third place. தேர்ட் பிளேஸ். தேர்டு. Third. ஓகே, நெல் வந்து தேர்டு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா தோட்டப்பயிர், வாழை, தேங்காய் உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ளது. ஓகேவா? சோ இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இது புக் பேக்லயும் உங்களுக்கு இதே கொஸ்டின் இருக்கும். அதே கொஸ்டினா ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. தோட்டப்பயிரான வாழை, தேங்காய் உற்பத்தியில் முதலிடம். ரப்பர் உற்பத்தியில செகண்ட் பிளேஸ், மிளகு உற்பத்தியில 3வது பிளேஸ், கரும்பு உற்பத்தியில 4வது பிளேஸ் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. சோ இது வந்து ஓல்டு டேட்டா பேஸ் பண்ணது. அனைத்து வகை பயிர்களுக்கான மொத்த உற்பத்தி பரப்பு அப்படிங்கிறது 2013-14ல வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. உணவு பயிர்களில் நெல் முக்கிய பங்கு வகிக்கிறது. பிற பயிர்களில் கடலையும் தேங்காயும் முக்கியமான பங்கு வகிக்கிறது. சோ உணவு தானிய உற்பத்தி அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா உணவு தானிய உற்பத்தியில் நெல் வந்து 79.49 லட்சம் டன் உற்பத்தியோடு தமிழ்நாடு முதலிடத்துல இருக்குது. அண்ட் சிறுதானியங்கள் 40.79 லட்சம் டன்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது அப்படிங்கிறது கொடுத்திருப்பாங்க. இந்திய அளவில் உற்பத்தி திறனில் தமிழகத்தின் நிலை. சோ தமிழக அரசு வேளாண் விளைபொருள் உற்பத்திக்கும் உற்பத்தி திறனுக்கும் முக்கியத்துவம் அளிக்கிறது. ஓகேவா? சோ இந்த உற்பத்திக்கும் உற்பத்தி திறனுக்கும் வந்து ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேவா? சோ யாருக்காச்சும் தெரியுமா? ஓகே, சோ உற்பத்தி அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு நிறுவனம், அப்படி இல்லைன்னா ஒரு தொழில். ஓகேவா? சோ இவங்க வந்து ஒரு பொருளாதாரத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட்ல உற்பத்தி எவ்வளவு மேனுஃபேக்சர் பண்றாங்க அப்படிங்கறதுதான் இந்த உற்பத்தி அப்படிங்கிறது. ஓகேவா? சோ இதுவே உற்பத்தி திறன் அப்படிங்கிறது அந்த மேனுஃபேக்சர் பண்றாங்க இல்லையா? சோ அதோட அந்த வளங்கள் வந்து எவ்வளவு திறமையா பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறதுக்கான ஒரு மெஷர்மெண்ட் தான் அந்த உற்பத்தி திறன் அப்படிங்கிறது. புரியுதா? சோ மேனுஃபேக்சர் எவ்வளவு பண்றாங்க அப்படின்னா அது உற்பத்தி. சோ அதுலயே அதோட அந்த அது வந்து எவ்வளவு குவாலிட்டியா இருக்குது, சோ அப்படிங்கறதெல்லாம் பேஸ் பண்ணது உற்பத்தி திறன். ஓகேவா? இன்புட் அவுட்புட்னு சொல்ல முடியாது. சோ அவங்க உற்பத்தி பண்றதும் அதோட திறமையும். ஓகேவா? அதோட குவாலிட்டி அப்படிங்கறத சொல்லலாம். ஓகேவா? அந்த உழைப்பு மூலதனம், சோ அதெல்லாம் எவ்வளவு யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது உற்பத்தி திறன் அப்படிங்கிறது. அண்ட் இதன் காரணமா தமிழகம் உணவு தானியங்கள் உற்பத்தி திறனில் பிற தானியங்களில் உற்பத்தி திறனிலுமா வந்து சிறப்பா இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதர் ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணும்போது நம்ம பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கும். சோ இதுதான் வந்து இங்க கொடுத்திருப்பாங்க. தேசிய அளவில் தமிழ்நாட்டின் உற்பத்தி திறன் நிலை. ஓகேவா? சோ நம்ம வந்து முன்னாடி ஒரு டேட்டா படிச்சிருப்போம். அது எல்லாமே வந்து உற்பத்தி அப்படிங்கறதுல கொடுத்திருப்பாங்க. உற்பத்தியில இந்த பிளேஸ்ல இருக்கும் அப்படிங்கிறது கொடுத்திருப்பாங்க. சோ இது வந்து ஃபுல்லா உற்பத்தி திறன் பேஸ் பண்ணது. ஓகேவா? அதனால குழப்பிக்க கூடாது. அதுக்குதான் ரெண்டுக்கும் வித்தியாசம் சொன்னேன். சோ இப்ப மக்காச்சோளம் எடுத்துட்டீங்க அப்படின்னா 1. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறோம். கம்பு வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ், கடலை ஃபர்ஸ்ட் பிளேஸ். பட் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த உற்பத்தி இதுலதான் செகண்ட் பிளேஸ். ஓகேவா? மக்காச்சோளம் வந்து உற்பத்தியில செகண்ட் பிளேஸ். ஆர்பிடி ரிப்பீட் பண்றதா? ஓகே ஓகே, திடீர்னு ஷார்ட்ல போடாதீங்க. ஓகே, நான் கூட ஆர்பிடினா ஏதோ ரேட் பர் இதுக்கு போயிட்டேன். ஃபைன், சொல்றேன், ஒரே நிமிஷம். ஓகே, இப்ப உற்பத்தி அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா
கம்ப்ளீட்டா நமக்கு ஃபைனலா எவ்வளவு வந்து கூட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி எடுக்கிறாங்க அப்படிங்கிறது. இப்ப மக்காச்சோளத்தை எடுத்துட்டோம்னு வைங்களேன். சோ அதுல வந்து ஃபைனலா நமக்கு இவ்வளவு கிலோ ஒரு இப்ப வந்து ஒரு கிலோ நமக்கு வந்து மக்காச்சோளம் வந்து கிடைக்குது, நிறைய கிடைக்கும். ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு சோ 1 கிலோ வந்து மக்காச்சோளம் நமக்கு உற்பத்தி பண்ணி எடுத்திருக்கிறோம். சோ கம்பு வந்து ஒரு 1/2 கிலோ தான் எடுத்திருக்கோம்னா அப்ப உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் மக்காச்சோளம் ஃபர்ஸ்ட் பிளேஸ், கம்பு வந்து செகண்ட் பிளேஸ். சோ இதுவே உற்பத்தி திறன் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து அதுக்குன்னு சொல்லி எவ்வளவு ஒர்க் போடுறாங்க, சோ எவ்வளவு டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க, அதுல வந்து எவ்வளவு growth கிடைக்குது, சோ எந்த மாதிரியான அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி எவ்வளவு லேபர்ஸ வந்து அதுல ஈடுபடுத்த வைக்கிறாங்க அப்படிங்கறத பொறுத்து அந்த உற்பத்தி திறன். இப்ப ஒரு மக்காச்சோள ஒரு கார் மேனுஃபேக்சர் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு அதிகமான ஆட்கள் வந்து தேவைப்படுவாங்க. அதுவே மக்காச்சோளத்துக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா ஆட்கள் வந்து கம்மியா தேவைப்படுவாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. சோ ஜஸ்ட் நான் எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். அப்ப உற்பத்தி திறன் வந்து அந்த காரோடது தான் அதிகம் இல்லையா? சோ அப்ப அவங்க தான் ஃபர்ஸ்டா இருப்பாங்க. சோ மக்காச்சோளம் வந்து செகண்ட் பிளேஸ்ல இருப்பாங்க. புரியுதா? ஓகே. சோ இதுதான் உற்பத்திக்கும் உற்பத்தி திறனுக்கும் இடையிலான வேறுபாடு. அப்போ மக்காச்சோளம் உற்பத்தி திறன்ல ஃபர்ஸ்ட், கம்பு ஃபர்ஸ்ட், கடலை, எண்ணெய் வித்து, பருத்தி இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. தேங்காய் வந்து செகண்ட் பிளேஸ், நெல்லு செகண்ட், கரும்பு மெட்ரிக் டன்னை கம்பேர் பண்ணும்போது தேர்டு, சூரியகாந்தி சோளம் தேர்ட் தான். திடமான தானியங்கள் 4வது பிளேஸ்ல இருக்கு. மொத்த தானியங்கள் 8. ஓகேவா? சோ இது வந்து இம்பார்ட்டண்டா அப்படின்னு கேட்டா ஒரு தடவை இப்போ லாஸ்ட் 5 இயர்ஸ்லயே வந்து ஒரு தடவை இதை வந்து மேட்சிங்ஸ்ல கொடுத்து கேட்டிருந்தாங்க. ஓகேவா? டோட்டலா ஒரு 5 பொருட்கள் கொடுத்து லெஃப்ட்ல இது கொடுத்து ரைட்ல வந்து அதோட பொசிஷன் என்ன அப்படிங்கிறது கொடுத்து கேட்டிருந்தாங்க. அதனால இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். இதுல இந்த மொத்த தானியங்கள் வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் 8. ஓகேவா? சோ இதை வச்சே மேக்சிமம் ஆன்சர் பண்ணிடலாம். சோ இன்னும் டைட் பண்ணணும்னு நினைச்சானுங்கன்னா ஒரு 2 ஆப்ஷன் ஒரே மாதிரி வைப்பானுங்க. சோ அதுக்கேற்ற மாதிரி பாத்துக்கோங்க. அடுத்தது தொழில்துறை. சோ சென்னை வந்து இந்தியாவோட மருத்துவ தலைநகரம், வங்கி தலைநகரம் எனவும் அழைக்கப்படுது. சோ இது உலக வங்கியிலிருந்து பன்னாட்டு நிதி நிறுவனங்களிலிருந்தும் அதிக அளவு முதலீடுகளை ஈர்த்துள்ளது. சோ இதை வந்து ஆசியாவின் டெட்ராய்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. டெட்ராய்டு ஆஃப் ஏசியா அப்படின்னு சொல்லி இது நேத்தே பார்த்திருப்போம். தமிழ்நாட்டுல ஏறக்குறைய 110 தொழிற்பூங்காக்கள் தேவையான உள்கட்டமைப்பு வசதிகளோடு செயல்பட்டு வருகின்றன. மேலும் தமிழக அரசு ரப்பர் பூங்கா, ஆயத்த ஆடை பூங்கா, பூக்கள் பூங்கா, உயிரி தொழில்நுட்ப பூங்கா, சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இங்க இருக்கு. வேளாண் ஏற்றுமதி பூங்கா. ஓகேவா? சோ எத்தனை வேளாண் காலநிலை மண்டலங்கள் இங்க இருக்கு? 7. ஓகேவா? ஃபைன். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மாநிலத்தோட சோ நேத்து வந்து கேட்டேன்ல டைசல் பார்க் வந்து 2004ல எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. சோ அது வந்து சென்னை கோயம்புத்தூர்ல தான் இருக்கு. ஓகேவா? நான் வந்து இன்னொன்னு கேட்கணும்னு நினைச்சது வேற, அதனால மாத்தி சொல்லிட்டேன். என்னன்னா ஸ்பிக் எங்க இருக்குன்னு கேட்கணும்னு நினைச்சேன். சோ ஸ்பிக் எங்க இருக்கு? தூத்துக்குடி. எஸ், தூத்துக்குடி. சோ ஸ்பிக் என்னது? அது என்ன ஃபேக்டரி? தூத்துக்குடி யாரும் இல்லையா? ஸ்பிக்கு ஒரு ஃபுல் ஃபார்ம் இருக்கு. ஓகேவா? சதர்ன் பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் லிமிடெட். ஓகேவா? சதர்ன் பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் லிமிடெட் அப்படிங்கறதா. இது எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1969ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. டிசம்பர் 18. ஓகே. நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே. சோ இங்க வந்து ஃபர்டிலைசரும் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. இந்த ஸ்பிக் உர தொழிற்சாலைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ கொஸ்டின்ல வந்து அதுதான் மென்ஷன் பண்ணி கேட்டிருப்பாங்க. ஸ்பிக் உர தொழிற்சாலை எங்க இருக்குன்னு சொல்லி ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. தூத்துக்குடி. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மாநிலத்தோட பெரிய அளவிலான பொறியியல் பொருட்கள் தயாரிப்பு நிறுவனங்கள் சென்னையிலும் அதன் சுற்றுவட்டார பகுதியிலும் மையமிட்டுள்ளன. சென்னை பன்னாட்டு அளவில் கார் உற்பத்தி ஜாம்பவான்களின் நகரமா இருக்குது. சோ அதனாலதான் இது வந்து டெட்ராய்டு ஆஃப் ஏசியா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். அண்ட் பேருந்து கட்டுமான தொழிலுக்கு கரூர் புகழ் பெயர் பெற்றது. சோ தென்னிந்திய பேருந்து கட்டுமான தொழிலுக்கான பங்களிப்புல 80% வந்து இவங்க கொடுக்குறாங்க. கரூரில் உள்ள தமிழ்நாடு காகித உற்பத்தி நிறுவனம். சோ டிஎன்பிஎல் எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு பார்த்தோம் நேத்து? 1979. சோ மிகப்பெரிய சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத காகித நிறுவனங்கள்ல ஒன்றுதான் இந்த டிஎன்பிஎல் அப்படிங்கிறது. அதே போல சேலம் அப்படின்னா எஃகு நகரம்னு சொல்லி சொல்லுவோம்.
அண்ட் இங்க வந்து பெரிய ஜவ்வரிசி தயாரிப்பு நிறுவனங்களும் கனிம செல்வங்களும் இருக்கும். ஓகேவா? சோ இது வந்து சாஹோ அப்படிங்கிறது சொல்லுவாங்க ஜவ்வரிசி. ஓகேவா? அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனி கூட அங்க ஒண்ணு இருக்கும். அண்ட் கனிம செல்வங்களும் உள்ளன. சிவகாசி அச்சு தொழில் பட்டாசு நிறுவனங்களுடன் தீப்பெட்டி தயாரிப்பில் முன்னோடியா இருக்கும். சோ இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். சிவகாசினாலே பட்டாசும் தீப்பெட்டியும் தான். அண்ட் இந்தியால மொத்த தீப்பெட்டி உற்பத்தியில 90% பங்கு வந்து சிவகாசி தான் கொடுக்குது. சோ இல்ல இந்த பெர்சன்டேஜ் எல்லாம் இம்பார்ட்டன்டான்னு கேட்டா இம்பார்ட்டன்ட் தான். சோ தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? தமிழகத்தின் நுழைவாயில் அப்படிங்கிறது தூத்துக்குடி. சோ சென்னைக்கு அடுத்தபடியா வேதிப்பொருட்கள் உற்பத்தியில 2வது பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, சோ சென்னை ஐ மீன் செகண்ட் பிளேஸ்ல வந்து தூத்துக்குடி இருக்கும். சோ தமிழ்நாட்டோட தொழில் நகரங்கள் இது என்னன்னு கொடுத்திருப்பாங்க. ராணிப்பேட்டை தோல், ஆம்பூர் தோல், வாணியம்பாடி தோல். சோ இது போட்டுருவோம். சேலம் வந்து விசைத்தறி, கைத்தறி, ஜவுளி, எக்கு, மரவள்ளி. சோ அந்த ஜவ்வரிசி வந்து எதுல இருந்து மேக் பண்ணுவாங்க? மரவள்ளி. எஸ், மரவள்ளி மரவள்ளி கிழங்குல இருந்து கிழங்கு. தான் மரவள்ளி கிழங்குல இருந்தா ஜவ்வரிசி அப்படிங்கறது மேக் பண்ணுவாங்க. மரவள்ளி கிழங்குனா என்னது? அடி மரவள்ளி கிழங்குன்னு கப்பக்கிழங்குன்னு இந்த சொல்லுவாங்க. கிழங்கு கப்பக்கிழங்கு. ஐயோ அதுவும் பச்சை தெரியலையே. கிழங்கு. சக்கரவள்ளி கிழங்கு தெரியுமா? சக்கரவள்ளி கிழங்கு. சக்கரவள்ளி அது கிழங்கு மாதிரியே correct. இன்னொன்னு அது இருக்கும்ல. அதான் இன்னொன்னு தொலி இருக்கு. hard ஆ எல்லாம் இருக்கும். போடுவாங்க. தொலி வந்து ஹார்டா இருக்கும் இந்த கிழங்குல. அது சிப்ஸ் எல்லாம். இன்னும் தெரியலையா? ஓகே ஓகே தெரியுது. அதுதான். ஓகே. சோ சங்ககிரி வந்து லாரி கள தொகுதி. பாத்தியா, உன்னோட டவுட்டை கிளியர் பண்ண எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க. ஆமா ஆமாக்கா, நன்றி எல்லாத்துக்கும். வாலண்டியர்ஸ் வந்திருக்காங்க. இப்பதான் அவங்க சாப்பிடுறாங்களாம் பாருங்க. ஓகே, அடுத்தது சங்ககிரி லாரி கள தொகுதி. திருச்செங்கோடு ஆழ்துளையிடும் பணிகள். நாமக்கல் வந்து போக்குவரத்து கோழி பண்ணை. கரூர் வந்து வாகன புனைபவர் விசைத்தறி. ஈரோடு விசைத்தறியும் மஞ்சளும். கோயம்புத்தூர் எடுத்துட்டீங்கன்னா நூற்பு ஆலை பொறியியல் தொழிற்சாலை. திருப்பூர் பின்னல் ஆடைகள் ஆயத்த ஆடை. ராஜபாளையம் பருத்தி அறுவை சிகிச்சை பொருட்கள். சிவகாசி தீப்பெட்டி பட்டாசு தொழிற்சாலை அச்சிடுதல். சோ இதுல வந்து குழம்புற பிளேஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா சங்ககிரி, திருச்செங்கோடு, கரூர். ஓகேவா? ஏன்னா இது வந்து சங்ககிரி லாரி, கரூர் வந்து வாகன புனைப்பவர். சோ இந்த வெஹிக்கிள் அப்படிங்கறதுல குழம்புவோம் சம்டைம்ஸ். அதனால நல்லா பாத்துக்கணும். மத்ததெல்லாம் வந்து ஈஸியா போட்டுருவீங்க. சோ இதுவுமே ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க மேட்சிங்ஸ்ல. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜவுளித்துறை. சோ தமிழ்நாடு இந்தியாவின் மிகப்பெரிய ஜவுளி உற்பத்தி மையம். தமிழ்நாடு இந்தியாவோட நூல் கிண்ணம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஓகேவா? சோ யான் பவுல் ஆஃப் இந்தியா அப்படின்னா தமிழ்நாடு தான். இந்திய அளவில் மொத்த உற்பத்தியில 41% வந்து நூல் தமிழ்நாட்டுல தான் உற்பத்தி செய்யப்படுது. அண்ட் இந்தியாவின் பொருளாதாரத்தில் ஜவுளித்துறை மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. சோ PM மித்ரா பார்க் ஃபர்ஸ்ட் எங்க தொடங்கி இருக்கிறாங்க? மத்திய பிரதேஷ். ஓகேவா? தார் டிஸ்ட்ரிக்ட்ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதுல வந்து ஒரு 5F அப்படிங்கிறது இருக்கும்ல, அது வந்து அது என்னது 5F? ஃபைபர் farm to fiber to in farm to factory to fiber to fashion. ஓகே. ஃபைபர், ஃபார்ம், ஃபேக்டரி, ஃபேஷன், ஃபாரினா. ஸோ 5 வரும். ஓகேவா? ஸோ இதுதான் 5F அப்படிங்கிறது. அண்ட் இது வந்து இந்த PM மித்ரா ஸ்கீம் வந்து ஆக்சுவலா எந்த SDG கோல இது பண்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க பேஸ் பண்ணி? மூணு ஐ இருக்கும். இண்டஸ்ட்ரி இனோவேஷன். அதேதான். அதே 9th. ஓகேவா? 9th SDG கோல வந்து பேஸ் பண்ணி தான் அந்த PM மித்ரா பார்க் வந்து PM மித்ரா அப்படிங்கிற ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 35 மில்லியன் மக்களுக்கு நேரடி வேலை வாய்ப்பை வழங்குவதன் மூலம் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில 4% பங்களிப்பு, மொத்த ஏற்றுமதி வருவாயில 35% ஜவுளித்துறையில இருந்து கிடைக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. GDPக்கு வந்து 4% பங்களிப்பு கொடுக்குறாங்க. ஏற்றுமதி பண்றாங்களே எக்ஸ்போர்ட், சோ அதுல பாத்தீங்கன்னா 35% இந்த டெக்ஸ்டைல்ல இருந்து கிடைக்குது. உற்பத்தி துறையில 14% பங்களிப்பு ஜவுளித்துறை மூலமாக கிடைக்கப்பெறுகிறது அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க.
ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பருத்தி பாலிஸ்டர் கலப்பு நூல் பிளண்டட் யான் பட்டு நூல் உற்பத்தி செய்யும் ஆலைகள் பெருமளவில் இங்க இருக்குது. அண்ட் சீனா, வங்கதேசம் போன்ற பிற நாடுகளுக்கும் ஏற்றுமதி பண்றாங்க. ஸோ பின்னலாடை நகரம் எது? திருப்பூர். திருப்பூர். டாலர் சிட்டி எது? திருப்பூர் தான். ஓகேவா? ஸோ 3 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பளவில் பின்னலாடைகளை ஏற்றுமதி செய்து உள்நாட்டு தயாரிப்பு ஏற்றுமதியிலையும் இது முதலிடம் வகிக்குது. ஈரோடு மாவட்டம் தென்னிந்தியாவோட மொத்த விற்பனைக்கும் சில்லறை விற்பனைக்குமான ஆயத்த ஆடைகளுக்கான முக்கியமான ஜவுளி சந்தையா இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்த தோல் பொருட்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா, இந்தியாவில் தோல் பொருட்கள் ஏற்றுமதியில தமிழகத்தோட பங்கு 30%, எக்ஸ்போர்ட்ல வந்து 30%, பொருட்கள் தயாரிப்புல 70%. நூற்றுக்கணக்கான தோல் பொருட்கள் பதனிடும் தொழிற்சாலைகள் இந்த வேலூர், திண்டுக்கல், ஈரோடு மாவட்டங்கள்ல அமைஞ்சிருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் பன்னாட்டு தோல் பொருள் கண்காட்சி சென்னையில நடக்கும். ஸோ அடுத்த மின்னணு சாதனங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, பல பன்னாட்டு நிறுவனங்கள் சென்னையை தெற்காசியாவின் மின்னணு சாதனங்கள் உற்பத்தி மையமாக தேர்ந்தெடுத்துள்ளன. வாகன உற்பத்தி எடுத்துட்டோம்னா, இப்பதான் பார்த்தோம், ஆசியாவின் டெட்ராய்டு அப்படின்னு சொல்லி சென்னையை சொல்றோம். ஏன் அப்படின்னா இங்கதான் மிகப்பெரிய அளவிலான வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்புக்கான இடமா இருக்குது. ஓகேவா? ஸோ ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து இங்கதான் அதிகமா மேக் பண்றாங்க. அண்ட் உற்பத்தியில 28%, லாரிகளுக்கான உற்பத்தியில 19%, பயணியர் கார், ஓகேவா, நம்ம எல்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா, இந்த நம்ம யூஸுக்கு. ஸோ இது இருசக்கர வாகன உற்பத்தியில எல்லாம் 18% அப்படிங்கிறது பங்களிப்பு சென்னை மட்டும் கொடுக்குறாங்க. சிமெண்ட் தொழிற்சாலை எடுத்துட்டீங்க அப்படின்னா, சிமெண்ட் உற்பத்தியில் தமிழ்நாடு இந்திய அளவில் 3ஆம் இடத்தில் உள்ளது. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஆந்திராவும் ராஜஸ்தான் வந்து செகண்ட் பிளேஸ்லயும் இருக்காங்க. 2018ஆம் ஆண்டில் இந்தியாவில் உள்ள 10 மிகப்பெரிய சிமெண்ட் உற்பத்தி நிறுவனங்களில் தமிழ்நாட்டை சேர்ந்த ராம்கோ சிமெண்ட், இந்தியா சிமெண்ட் இதெல்லாம் இடம்பெற்றிருக்கு. ஸோ மொத்த சிமெண்ட் தொழிற்சாலையின் எண்ணிக்கையில் 21 அலகு உடன் தமிழ்நாடு செகண்ட் பிளேஸ். ஆந்திரா வந்து 35 யூனிட் வந்து அவங்களுக்கு ரன் ஆயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுக்கு 21 யூனிட் ரன் ஆகுது. அடுத்த பட்டாசு எடுத்துட்டோம் அப்படின்னா சிவகாசி தான் பட்டாசுனாலே. ஸோ ஜவஹர்லால் நேரு வந்து சிவகாசிய குட்டி ஜப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இந்திய பட்டாசுல 80% வந்து சிவகாசியில தான் மேக் பண்றாங்க. இந்தியாவில மொத்த அச்சுத்துறை உற்பத்திகளில் 60% சிவகாசியில இருந்து தான் பெறப்படுது. ஸோ இந்த செயற்கை மழை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதுல என்னென்ன யூஸ் பண்றாங்க செயற்கை மழையை வருவிக்கிறதுக்காக? ஆர்டிஃபிஷியல் ரெயின், கார்பன் மோனாக்சைடு இல்ல, AgL, சில்வர் அயோடைடு. சில்வர் அயோடைடு ஒண்ணு. இன்னொன்னு ரொம்ப இம்பார்ட்டண்டா ஒண்ணு இருக்கு, ட்ரை ஐஸ். இது சோடியம் குளோரைடாக்கா? ட்ரை ஐஸ் சோடியம் குளோரைடா? இல்ல, அது தனியா யூஸ் பண்ணுவாங்க. ட்ரை ஐஸ் இல்லனா சால்ட். ஆக்சுவலா இது இந்த சாலிட் CO2 வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அது ஒன்று இம்பார்ட்டன்ட், சாலிட் CO2. ஸோ அதான் வந்து ட்ரை ஐஸ். ஓகேவா? சாலிட் CO2, கார்பன் டை ஆக்சைடு இருக்குது இல்லையா, எஸ் அது. இதுதான் இந்த இப்போ நடந்த ஒரு எக்ஸாம்ல வந்து கேட்டிருந்தாங்க, கிளவுட் சீடிங்க்கு வந்து என்னெல்லாம் கெமிக்கல் யூஸ் பண்ணி கிளவுட் சீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது, மேக விதைப்பு. ஓகேவா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, மெயினா சில்வர் அயோடைடு, அதுக்கப்புறம் வந்து அந்த ட்ரை ஐஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சாலிட் CO2 அப்படிங்கிறது, இது ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, ஸோ இந்தியாவில் மிகப்பெரிய எஃகு உருக்காலை நிறுவனம் செயில். ஸோ இந்த செயில் வந்து தனது எஃகு ஆலையை சேலத்தில் நிறுவியுள்ளது. செயில் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? 74. ஓகேங்களா, 1974 செயிலு. ஸோ SSP அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, சேலம் ஸ்டீல் பிளான்ட், அது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? சேலம் ஸ்டீல் பிளான்ட் வேற, அந்த இது வேற, ஸ்டீல் அத்தாரிட்டி இந்தியா லிமிடெட் வேற. ஓகேவா? செயில் வேற, SSP வேற, ரெண்டுமே சேலத்துல தான் இருக்கும், ரெண்டும் குழப்பிக்க கூடாது. செயில் 1974, SSP வந்து 1982. ஓகேவா? சேலம் ஸ்டீல் பிளான்ட் 1982 நோட் பண்ணிக்கோங்க அது பக்கத்துலயே. ஸோ இந்தியாவோட மோட்டார் மற்றும் பம்புகளுக்கான தேவையில் 2/3 பங்கினை வழங்குவதால் கோயம்புத்தூர் வந்து காற்றழுத்த விசை குழாய் நகரம், பம்ப் சிட்டி அப்படின்னு சொல்றாங்க. தங்க அணிகலன், மாவு அரைக்கும் இயந்திரம், வாகன உதிரி பாகம் ஏற்றுமதியில் முக்கியமான பங்கு வகிக்கிறதால்
கோயம்புத்தூர் மாவு அரைக்கும் இயந்திரத்திற்கான புவிசார் குறியீட்டை பெற்றுள்ளது. தூத்துக்குடி தமிழ்நாட்டோட நுழைவு வாயில் அப்படின்னு சொல்றோம். மாநிலத்தில் வேதிப்பொருள் உற்பத்தியில பெல்லா, சோ பெல்லுமே 1964 நினைக்கிறேன். சோ திருச்சி, எஸ் 1964. ஓகேவா, பெல்லு. ஓகே, சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த இந்திய உப்பு உற்பத்தியில 30%, மாநில உப்பு உற்பத்தியில 70% தூத்துக்குடியில இருந்து கிடைக்குது. அடுத்தது குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள். MSME ஆக்ட் அப்படிங்கிறது 2006ல கொண்டு வந்திருப்பாங்கன்னு ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ இதுதான் வந்து அந்த குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் அப்படிங்கிறதான் MSME. அண்ட் இதுல தமிழ்நாடு 15.07 விழுக்காட்டோட தேசிய அளவில் முதலிடத்தில் உள்ளது அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இது பதிவு பேஸ் பண்ணி அந்த உதயம் போர்ட்டல்ல பதிவு பண்ணதை பேஸ் பண்ணி எத்தனையாவது பிளேஸ்ல இருக்கும்? ரெஜிஸ்ட்ரேஷன் பேஸ் பண்ணி உதயம் போர்ட்டல்ல MSME ரெஜிஸ்ட்ரேஷன், ஸோ இதை பேஸ் பண்ணி எத்தனையாவது பிளேஸ்? ஃபர்ஸ்ட் இல்ல, தேர்ட் பிளேஸ். ஓகேவா, தேர்ட் பிளேஸ். ரெஜிஸ்ட்ரேஷன்ல தேர்ட் பிளேஸ்ல தான் இருப்போம். அடுத்தது ஆற்றல். ஸோ ஆற்றல் எடுத்தோம் அப்படின்னா தமிழ்நாடு, கர்நாடகா. ஸோ தமிழ்நாட்டுக்கு வந்து அதிக அளவிலான ஆற்றல் வந்து இங்க உற்பத்தி பண்ணுவோம். ஸோ கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, சதர்ன் டிஸ்ட்ரிக்ட், சதர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாமே சேர்த்து மொத்தமா எவ்வளவு மெகாவாட் அப்படின்னா 79,627 மெகாவாட் அப்படிங்கிறது இது பண்றாங்க. நிறுவப்பட்ட திறன் அளவில் தமிழ்நாடு பிற மாநிலங்களை விட முன்னணியில் உள்ளது. ஸோ முப்பந்தல் காற்றாலை ஆலயம் மையம் கிராம மக்களுக்கு தேவையான மின்சாரத்தை வழங்கும் ஒரு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரமா இருக்குது. ஸோ ஆரல் வாய்மொழினா மீனிங் என்ன பார்த்தோம்? காற்று. கிசு கிசுக்கும் காற்று. ஓகேவா, ஆரல் வாய்மொழினா கிசு கிசுக்கும் காற்று. சோ கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, தாராபுரம், உடுமலைப்பேட்டை ஆகிய இடங்களில் ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ள காற்றாலை தவிர நாகர்கோவில், தூத்துக்குடி ஆகிய இடங்களில் புதிதாக காற்றாலை அமைக்கப்பட்டிருக்கு. சோ இது வந்து இந்தியால 2% மின் தேவைகளை நிறைவு செய்யுதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அணுமின் ஆற்றல் பாத்தீங்க அப்படின்னா கல்பாக்கம், கூடங்குளம் ஆகியவை தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான அணுமின் நிலையங்களாகும். ஸோ இந்த காற்றாலையை பேஸ் பண்ணி எஸ்ஏ எக்ஸாம்ல வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, பாத்தீங்களா? ஸோ முப்பந்தல் வந்து எங்க இருக்குது? கன்னியாகுமரி. ஓகேவா. ஜெய்சால்மர் ராஜஸ்தான். பிரம்மன்வேலி பிரம்மன்வேல் வந்து மகாராஷ்டிரால இருக்கு. தால்கானும் மகாராஷ்டிரால தான் இருக்கு. தாமன் ஜோதி எங்க இருக்குன்னு தெரியுமா? தாமன் ஜோதி ஒடிசா. ஓகேவா, தாமன் ஜோதி வந்து ஒடிசால இருக்கு. முப்பந்தல் கன்னியாகுமரி, ஜெய்சால்மர் ராஜஸ்தான், பிரம்மன்வேல் வந்து மகாராஷ்டிரா, தால்கான் மகாராஷ்டிரா, தாமன் ஜோதி வந்து ஒடிசா. சோ இது எந்த புக்ல இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் ஈஸியா இருந்துச்சா? இதேதான் அந்த 7th புக்ல இருக்கும். ஓகேவா, அந்த பாக்ஸ்ல இருக்கிறது அப்படியே தூக்கி வச்சு கேட்டிருந்திருப்பானுங்க. ஆமா, ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து அணுமின் ஆற்றல். சோ கல்பாக்கம், கூடங்குளம் ஆகியவை தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான அணுமின் நிலையங்கள் இருக்கு. உனக்கு எல்லாமே ஈஸி தான். சோ ஓகே, சோ இங்க இந்த கல்பாக்கம் இருக்கு இல்லையா, இங்கதான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இண்டிஜீனியஸ் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் அப்படிங்கிறது இது பண்ணிருப்பாங்க. இந்தியால உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட அதிவிரைவு பிரீடர் ரியாக்டர் அப்படிங்கிறது. ஓகேவா, சோ அது வந்து கல்பாக்கத்துலதான் வச்சிருப்பாங்க. சோ இது வந்து ரீசெண்டா வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின், ஐ மீன் கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்த டேட்டா. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இண்டிஜீனியஸ் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் நோட் பண்ணிக்கோங்க, கல்பாக்கத்துலதான் இருக்குது. சோ கல்பாக்கத்துல இந்த காமினி அணு உலை எங்க இருக்கு? புரியல, என்ன சொன்னீங்க? இன்னொன்று இந்தியாவில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட அதிவேக பிரீடர் ரியாக்டர். ஓகேவா, சோ நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே சோ காமினி அணு உலை எங்க இருக்கு? காமினி
கல்பாக்கமா மேம்? கல்பாக்கத்துல தான் இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த கல்பாக்கம் வந்து எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு தெரியுமா? ஆயிரத்தி 1984. ஓகேவா? 1984. ஓகே. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்டா இந்தியால எந்த அணுவுல இருந்து தொடங்கி இருப்பாங்கன்னு தெரியுமா? மும்பை. ஓகே. சோ இதான் வந்து தாராப்பூர்ல ஸ்டார்ட் பண்ணது. அதுதான் ஓகேவா ஃபர்ஸ்டா தொடங்குனது. சோ இது முன்னாடி வந்து அணுசக்தி ஆணையம் எங்க இருக்குது? அணுசக்தி ஆணையம் 1948ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா? சோ இப்ப கூட அதுக்கு பார்க் அப்படின்னு சொல்லி நேம் வச்சிருக்காங்க இல்லையா? பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர். எங்க இருக்கு? மும்பைல தான் மேம் இருக்கு, மகாராஷ்டிரா. மும்பைல. ஓகேவா? 1948 ஆகஸ்ட்ல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. சோ இப்போ டோட்டலா நம்ம இந்தியால எத்தனை அணுமின் நிலையங்கள் இருக்குது? 91 எவ்வளவுங்க? சிங்கிள் டிஜிட் தான், சிங்கிள் டிஜிட். 7. ஓகேவா? 7 இருக்குது. சோ இல்ல தமிழ்நாட்டுல மட்டும் 2 இருக்கும். இது போக மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், குஜராத், உத்தரப்பிரதேஷ், கர்நாடகா இங்கெல்லாம் வந்து ஒவ்வொன்னு இருக்கும். ஓகேவா? சோ மகாராஷ்டிரால வந்து தாராப்பூர், கைகா வந்து எங்க இருக்கும்? கைகா, காக்ரபார். ஓகேவா? சோ அது 10th புக்ல இருக்கும், 5th லெசன்ல அது பாத்துக்கோங்க. ஆசியா மற்றும் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் அணுக்கரு உலை எதுன்னு தெரியுமா? அப்சரா. ஓகேவா? அப்சரா அப்படிங்கறதுதான் ஆசியா மற்றும் இந்தியால கட்டப்பட்ட முதல் அணுக்கரு உலை. சோ இந்தியால இப்ப டோட்டலா எத்தனை அணுக்கரு உலைகள் இருக்கு அப்படின்னா 22 இருக்கு. ஓகேவா? அணுமின் நிலையங்கள்னு கேட்டா 7, அணுக்கரு உலைகள்னு கேட்டா 22. ஓகேவா? சோ அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து சைரஸ், துருவா, பூர்ணிமா இது 3 கொடுத்திருப்பாங்க. சோ இது வந்து 10th சயின்ஸ்ல உங்களுக்கு இருக்கும். ஓகே. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அனல் மின் ஆற்றல். சோ தமிழ்நாட்டில் உற்பத்தியாகும் அனல் மின் ஆற்றலில் அதிக அளவு அத்திப்பட்டு. ஓகேவா? சோ அத்திப்பட்டு, எண்ணூர், மேட்டூர், தூத்துக்குடி ஆகிய இடங்களிலிருந்து பெறப்படுகிறது அப்படிங்கிறது கொடுத்திருப்பாங்க. சோ இந்த நீன்னு கொடுத்திருக்கிறது நெய்வேலி. ஓகேவா? சோ இந்த எடிஷன்ல வந்து நிறைய மிஸ்டேக் கொடுத்திருக்காங்க. சோ நெக்ஸ்ட் வந்து டீசலை அடிப்படையாக கொண்ட அனல் மின் உற்பத்தியில் நாட்டின் உற்பத்தியில் தமிழ்நாடு 34%க்கும் மேலா உற்பத்தி செய்து முதலிடம் வகிக்கிறது அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. சோ நமக்கு வந்து அதிகமா வந்து அனல் மூலமா தான் இது கிடைக்குது. சோ அடுத்தது புனல், சூரிய ஒளி, காற்று இது மூலமா கிடைக்குது. செகண்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து புனல், அதுக்கப்புறம் அணு. ஓகேவா? சோ இதுல இருந்து அதிகமான ஆற்றல் அப்படிங்கிறது கிடைக்குது. அடுத்த புனல் மின்சாரம். சோ புனல் மின்சாரம்னா எதுல இருந்து மின்சாரம் எடுக்கிறது? தண்ணில இருந்து எடுக்கிறது. எஸ். சோ இது வந்து குந்தா, மேட்டூர், மரவக்கண்டி, பார்சன் பள்ளத்தாக்கு. சோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் சூரிய சக்தி மின்சாரம் எடுத்துட்டீங்க அப்படின்னா சூரிய மின் உற்பத்தியில் இந்தியாவில் சிறந்த மாநிலமா தமிழ்நாடு விளங்குது. சோ இந்த முஃப்த் கர் பிஜிலி யோஜனா எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? சூர்யா முஃப்த் கர் பிஜிலி யோஜனா 2024. ஓகேங்களா? 2024 பிப்ரவரியில ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அயோத்தி ராமர் கோவில் 2024 ஜான்வரியில ஓபன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்து பிப்ரவரியில வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ காற்றாலை மின்சாரம் இந்திய அளவில் தமிழ்நாடு அதிக அளவு காற்று வழி மின்சாரம் தயாரிக்கும் கட்டமைப்பை கொண்ட மாநிலமா இருக்குது. அண்ட் கடற்கரை காற்றிலிருந்து மின்சாரம் தயாரிக்க ஏதுவான இடமாக திருநெல்வேலி கடற்கரை, தூத்துக்குடியின் தெற்கு பகுதி, ராமேஸ்வர கடற்கரை எல்லாம் இருக்குது. பணிகள் துறை அப்படின்னு எடுத்துட்டோம்னா சர்வீஸ் செக்டார் இல்லையா? சோ வங்கி, காப்பீடு, ஆற்றல், போக்குவரத்து, தகவல் தொடர்பு. சோ இது எல்லாம் வந்து நமக்கு டெர்ஷரி செக்டார்ல கவர் ஆகக்கூடியது. அண்ட் வங்கி எடுத்துட்டோம்னா நாட்டுடைமையாக்கப்பட்ட வங்கிகள் 52%ஓட பணியாற்றுகின்றன. ஓகேவா? சோ எத்தனை பேங்க் இப்போ பப்ளிக் செக்டார் பேங்கா இருக்குது? 12. ஓகேவா? 12 பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் வந்து இருக்குது. சோ பேங்க் நேஷனலைசேஷன் ஆனது, நாட்டுடைமையாக்கப்பட்டது 2 தடவை பண்ணியிருப்பாங்கல்ல. எப்பெல்லாம்?
எஸ் 1969 1980. 1969ல எந்த டேட்டு? ஜூலை 19. 1980ல ஏப்ரல். ஓகேவா? ஏப்ரல் 15. எஸ் ஜூலை 19 ஏப்ரல் 15. ஸோ 1969ல எத்தனை பேங்க்ஸ் வந்து நேஷனலைஸ் ஆச்சு? 14 பேங்க். 14. அதுக்கப்புறம் 1980ல 6 பேங்க். ஓகே. எஸ்பிஐ வந்து அந்த மகிழா பேங்கோட மெர்ஜ் பண்ணது எப்போ? மகிழா பேங்க் எஸ்பிஐ கூட எஸ் 2017. ஓகேவா? 2017ல மெர்ஜ் பண்ணிருப்பாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாரத ஸ்டேட் வங்கியும் அதன் கிளை நிறுவனங்களும் 13%, வட்டார கிராமிய வங்கிகள் 5%. ஸோ இந்த ரீஜனல் ரூரல் பேங்க் எப்போ ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க? 75. 1975ல. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து கடன் தொகை ஒவ்வொரு ஆண்டும் 13.5% அதிகரித்து மார்ச் 2017ல இவ்வளவு அமௌண்ட் 6,95,500 கோடியா இருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் கல்வி எடுத்துட்டோம் அப்படின்னா நிகர மாணவர் சேர்க்கை விகிதம் தமிழகத்தில் அதிகரித்துள்ளது. ஓகேவா? அந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது உலக அளவில் 59% இருக்கு அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கும். ஸோ தமிழ்நாடு பள்ளிகளோட எண்ணிக்கை துவக்க பள்ளிகள் 35,000, நடுநிலை பள்ளி 9,000, உயர்நிலை பள்ளி 12,000. தொடக்க பள்ளிக்கான மொத்த மாணவர் சேர்க்கை விகிதம் 118.8%, 1ல இருந்து 5th வரைக்கும். நடுநிலை பள்ளிகள் வந்து 112%. உயர்நிலை பள்ளிகளுக்கான மொத்த மாணவர் சேர்க்கை விகிதம் 62.7%, 9th 10th. மேல்நிலைக்கு வந்து 49.26%. உயர்கல்வி. ஸோ உயர்கல்வி எடுத்துட்டோம் அப்படின்னா உயர்கல்விக்கான மொத்த சேர்க்கை விகிதத்தில் தமிழ்நாடு தொடர்ந்து பிற மாநிலம் காட்டிலும் முதலிடத்துல உள்ளது. ஸோ இப்போ வந்து 47% இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் அப்பவே பார்த்திருப்போம். இப்ப கேட்ட கொஸ்டினும் கூட எக்ஸாம்ல. அடுத்தது கல்வி கடன்கள் பாத்தீங்க அப்படின்னா 20.8% வந்து கல்வி கடனா தமிழ்நாடு கொடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆந்திராவும் மகாராஷ்டிராவும் அடுத்தடுத்த பிளேஸ்ல இருப்பாங்க. ஸோ இதே காலகட்டத்தில் தனியார் வங்கிகள் கேரளால 37.8%, தமிழ்நாட்டுல 24.8% தான் கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ பொதுத்துறை வங்கிகள் வந்து அதிகமா கொடுத்திருப்பாங்க. பட் இந்த பிரைவேட் இதுல வந்து கேரளாவுக்கு வந்து அதிகமான கடன் வழங்கப்பட்டிருக்கும். உடல் நலம். ஸோ உடல் நலம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா தமிழ்நாடு வந்து 3 அடுக்கு உடல்நல அடிப்படை கட்டமைப்பை கொண்டுள்ளது. இதுவுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ அது என்னென்ன அப்படிங்கறத கேட்டிருப்பாங்க. மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அதுக்கப்புறம் சமூக நல மையங்கள். ஓகேவா? ஹாஸ்பிட்டல், பிரைமரி ஹெல்த் சென்டர், அதுக்கப்புறம் வந்து இந்த இது பேர் என்ன? சமூக நல மையம் இங்கிலீஷ்லனா இல்ல சோசியல் வெல்ஃபேர்னா எதுங்க? ஹெல்த் கேர் சென்டர், ஹெல்த் கேர், பப்ளிக் ஹெல்த். ஓகே. ஸோ அது மட்டும் நல்ல பேரு மறந்துட்டேன். சரி, நான் அது மட்டும் சொல்ற பார்த்து. ஓகே. ஸோ இங்கிலீஷ் ஆனந்த் இங்கிலீஷ் எடிஷன் வச்சிருப்பீங்களே, பார்த்து சொல்லுங்க. புக்ல அப்படிதான் இருக்குதா? என்ன பேர்ல இருக்குது? என்ன பேர்ல இருக்கு? ஹெல்த் யூனிட், கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர், கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர். ஓகே, கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர். ஓகே, சப் சென்டர். ஸோ நெக்ஸ்ட் வந்து தொலைத்தொடர்பு. ஸோ தொலைத்தொடர்பு பாத்தீங்கன்னா இந்தியால இணையத்தின் பயன்பாட்டில் மகாராஷ்டிரா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. ஓகேவா? அவங்க தான் வந்து இன்டர்நெட் அதிகமா யூஸ் பண்றாங்களாமா. ஸோ இன்னைக்கு வந்து எந்த ராக்கெட் விண்ணில செலுத்த போறாங்க இஸ்ரோ? MVM-3L6. அது அந்த ராக்கெட் இல்லையா? LVM-3. அது வந்து M6 அப்படிங்கிறது. ஸோ அந்த சேட்டலைட்டோட பேர் என்ன? அன்னைக்கு கூட பார்த்தோமே பிரபாஸ் படம், பாகுபலி. பாகுபலி. ஓகேவா? சோ பாகுபலி ராக்கெட் தான் செலுத்துறாங்க. ஆக்சுவலா அதோட பேர் தான் ப்ளூபேர்ட். ஓகேவா? ப்ளூபேர்ட் 6 அப்படிங்கிறது. நம்ம வந்து பாகுபலின்னு வச்சிருக்கோம். ஏன்னா இது வரைக்கும் இஸ்ரோ செலுத்தினதுலயே ரொம்ப ஒரு வெயிட்டான சேட்டலைட் அப்படின்னா இந்த சேட்டலைட் தான். ஸோ மேக் பண்ணது அமெரிக்கா, பட் நம்ம தான் வந்து விண்ணில செலுத்துறோம். அண்ட் இதுல இன்னொன்னு என்ன அப்படின்னா, இது எதற்கான அப்படின்னா 5G நெட்வொர்க் வந்து டைரக்டா சேட்டலைட் மூலமாவே கொடுக்க போறாங்க. டவர் எதுவும் இல்லாம டைரக்டா கொடுப்பாங்க. அப்போ வந்து இந்த
மலை காடுகள் இந்த மாதிரி இடத்துல கூட சிக்னல் வந்து கட் ஆகாம கிடைக்குமாமா. ஓகேவா. ஸோ ஏர்டெல்ல வந்து விளம்பரம் கொடுப்பாங்கல்ல, நடுக்காட்டுல போய் நின்னாலும் சிக்னல் கிடைக்கும் அப்படின்னு. பட் நம்ம வீட்டுக்குள்ள இருந்தாலே சிக்னல் கிடைக்கும் அப்படின்னு. ஸோ அதுதான். ஆமா, ரேட் வந்து ஏத்த போறாங்க. அதுக்குதான் இதெல்லாம் முன் அறிகுறி. எல்லாரும் ரெடி ஆகிக்கோங்க. அடுத்தது தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா ஆகிய மாநிலங்கள் அடுத்தடுத்த பிளேஸ்ல இருக்கும். சோ அடுத்த போக்குவரத்து எடுத்துட்டோம் அப்படின்னா, தமிழ்நாடு மிக சிறந்த மேம்படுத்தப்பட்ட போக்குவரத்து வசதியை கொண்டது. சோ நமக்கு வந்து சாலை போக்குவரத்து அப்படிங்கிறது அதிக அளவுல இருக்கும். அண்ட் மாநில முதலீட்டுக்கு மிக முக்கியமான பங்கு வந்து இந்த போக்குவரத்து மூலமா கிடைக்குது. சாலை வசதி எடுத்துட்டீங்க அப்படின்னா, மாநிலத்துல 28 தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்குது. சோ ரொம்ப முக்கியம். எத்தனை நேஷனல் ஹைவேஸ் இருக்கு அப்படின்னா 28 இருக்குது. 5036 கிலோமீட்டர் தொலைவினை இணைக்கின்ற தமிழ்நாட்டின் மொத்த சாலை நீளம் 1,67,000 கிலோமீட்டர். ஓகேவா. சோ இந்த 1,67,000 பாத்துக்கோங்க. 28 நேஷனல் ஹைவேஸ். அடுத்தது சாலை போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும் நாட்டிலேயே தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இருப்பு பாதை. தமிழ்நாடு நன்கு மேம்படுத்தப்பட்ட இருப்பு பாதை அமைப்பை கொண்டுள்ளது. சோ நமக்கு வந்து இருப்பு பாதைகளின் தந்தை என அழைக்கப்படக்கூடியவர் யாரு? யாரு இருப்பு பாதையின் தந்தை? டல்லூஸ்லியா? டல்லூஸ்லி. எஸ், டல்ஹவுசி. ஓகேவா. ஃபர்ஸ்டா இருப்பு பாதை வந்து எங்க போட்டாங்க? மும்பை டு தானே, ஏப்ரல் 16. மும்பை டு தானே. ஓகே. எப்போ? ஏப்ரல் 16. இயர் 1853. எஸ், 1853. ஓகேவா. 1853 ஏப்ரல் 16. ஓகேவா. ஃபைன். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மொத்த நீளம் 6693 கிலோமீட்டர். 690 ரயில் நிலையங்கள் அமைந்துள்ளன. சோ இதன் மூலம் இந்தியாவின் முக்கிய நகரங்களை இது இணைக்குது. சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, சேலம், திருச்சி, திருநெல்வேலி. சோ இதெல்லாம் முக்கிய தொடர்வண்டி நிலையங்களா இருக்குது. அண்ட் மெட்ரோ ரயில் போக்குவரத்து மே 2017 வந்து நமக்கு சென்னையில ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. வான்வழி போக்குவரத்து. பார்த்தோம்னா எலக்ட்ரானிக்னே வருது. ஓகே. சோ தமிழ்நாட்டில் 4 முக்கியமான பன்னாட்டு விமான நிலையங்கள் உள்ளன. மும்பை, டெல்லிக்கு அடுத்தபடியா இந்தியாவோட 3வது பெரிய பன்னாட்டு விமான நிலையம் சென்னை. ஓகேவா. சோ நேத்து தான் பார்த்தோம். தமிழ்நாட்டுல எந்தெந்த இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கு எங்கெல்லாம்? சென்னை, திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர். சென்னை, திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர். ஓகேவா. 4 இருக்கு. டொமஸ்டிக் ஏர்போர்ட், உள்நாட்டு விமான நிலையம்? சேலம், தூத்துக்குடி. சேலம், தூத்துக்குடி மட்டும்தான். ஓகேவா. மதுரை வந்து இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தான். சோ அதுக்குதான் ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருந்திருக்கும். பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட கேட்டா மதுரை வந்து இல்லம்பாங்க. பட் ஸ்டேட் கவர்மெண்டோட எல்லா இதுலயுமே வந்து மதுரை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அப்படிங்கிற லிஸ்ட்ல வந்து வச்சிருப்பாங்க. சோ அடுத்தது துறைமுகங்கள். போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா எத்தனை பெரிய போர்ட் இருக்கு? 3. சென்னை, எண்ணூர், தூத்துக்குடி. இடைநிலை துறைமுகம் எது? நாகப்பட்டினம். சோ சின்ன துறைமுகங்கள் எல்லாம் யாரு கண்ட்ரோல்ல இருக்குது? பெரிய துறைமுகங்கள் யாரு கண்ட்ரோல்ல இருக்கு? சென்ட்ரல்ல, சின்னது ஸ்டேட் கவர்மெண்ட். எஸ், பெருசு வந்து சென்ட்ரல், சின்னது வந்து ஸ்டேட். சோ அனைத்து சிறிய துறைமுகங்களும் தமிழ்நாடு கடல்சார் மையத்தால் நிர்வகிக்கப்படுது. சென்னை துறைமுகம் கொள்கலன்களை கையாளும் திறன் கொண்ட இந்தியால 2வது முக்கியமான செயற்கை துறைமுகம். சோ சுற்றுலா அப்படின்னு எடுத்துட்டோம்னா தமிழ்நாடு அரசு மேற்பார்வையில் இயங்கும் தமிழ்நாடு சுற்றுலா மேம்பாட்டுத்துறை. சோ TTDC எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தோம்? 1971ல வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. சோ இது தமிழ்நாட்டோட சுற்றுலாவை மேம்படுத்துது. அண்ட் தமிழ்நாடு வந்து இந்திய மாநிலங்கள்ல 25 கோடி சுற்றுலா பயணிகளோட முதலிடம். சோ இது வந்து 2013 ரிப்போர்ட். ஆக்சுவலா உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் அதிகம் விசிட் பண்ண பிளேஸ் எது அப்படின்னா 2024-25 ரிப்போர்ட் படி யூபி. ஓகேவா. யூபில என்ன இருக்குது ஃபேமஸ் டூரிஸ்ட் பிளேஸ்? ராமர் கோயில், தாஜ்மஹால்,
ராமர் கோவில். ஸோ இதெல்லாம் இருக்குது இல்லையா? அதனால அங்க ஃபர்ஸ்ட். அடுத்தது வந்து தமிழ்நாடு வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறோம். ஸோ ஏறக்குறைய 28 லட்சம் வெளிநாட்டு பயணிகளும் 11 கோடி உள்நாட்டு பயணிகளும் தமிழகத்திற்கு வருகை புரிந்திருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ இது 2016 டேட்டா பேஸ் பண்ணி இங்க கொடுத்திருப்பாங்க. அடுத்தது வறுமை வேலையின்மை பாத்தீங்க அப்படின்னா நாட்டளவில் வேலை வாய்ப்பின்மை அளவில் 50. ஓகேவா? சோ 1000 பேருக்கு 50 பேருக்கு தான் வேலை இல்லையாமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டுல 1000 பேருக்கு 42 பேருக்கு தான் வேலை இல்லையாமா. ஓகேவா? அப்ப தேசிய அளவில் தமிழகம் 22வது இடத்தில் உள்ளது. பொருளாதார நிலைக்கேற்ப பல வகையான வேலையின்மைகள் உள்ளன அப்படிங்கிறது கொடுத்திருப்பாங்க. சோ தமிழ்நாடு இந்தியாவின் வளமான மாநிலங்களில் ஒன்று. 1994ஆம் ஆண்டிலிருந்து நமது மாநிலம் வறுமையில் நிலையான சரிவை சந்தித்து வருகிறது. சோ இப்ப எவ்வளவு இருக்கு பாவர்ட்டி தமிழ்நாட்டுல? எஸ் 1.43% வந்து இருக்குது. சோ தமிழ்நாட்டு மக்கள் தொகை வளர்ச்சி, மொத்த மக்கள் தொகை பாத்தீங்க அப்படின்னா 2011 சென்சஸ் படி எவ்வளவு பார்த்தோம்? 7.21 இல்லையா? சோ ஓகே. சோ இந்தியா டூரிஸ்ட் இண்டெக்ஸ்ல எத்தனாவது பிளேஸ் பார்த்தோம் நேத்து? 39. மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டியா? ரேங்கிங் கேக்குறீங்களா? ஆமா அது சொன்னீங்களா 1.43ன்னு? ஆமா. ஓ அதுக்கு சொன்னீங்களா? அது கேட்டேன் நானு. அது கேட்டீங்களா? அது எவ்வளவு பர்சன்டேஜ்? அதான் மேம் கேக்குறேன். அது பழைய டேட்டா இல்லையா? 1.43 பழைய டேட்டா இல்ல, இப்ப ரீசெண்டா தானே விட்டானுங்க. 2.2 இடையில ஒரு பர்சன்டேஜ் விட்டுருப்பானுங்க, அதுக்கப்புறம் 1.43 விட்டுருப்பாங்க. ஓகே, அது வேணா அப்புறம் செக் பண்ணிடலாம். இல்ல நான் அப்பயே 1.43 2024 23 பார்த்தேன். இப்பவும் அவ்வளவுதான் இருக்கிறாங்க. போனாட்டி குரூப் ஃபாலோ உனக்கு கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதான் நினைக்கிறேன் 1.43. ஆமா. ஓகே பாத்துக்கலாம். சோ ஓகே. சோ அப்ப ஆண்கள் வந்து இந்த 7 கோடி பேர்ல 3 கோடி பேர் ஆண்கள், பெண்கள் வந்து 3 கோடி 61 லட்சமா? ஓகே, இங்க வந்து 3 கோடி 59 லட்சமா? ஓகே, அது ஒண்ணு. அடுத்தது பிறப்பு விகிதம் 15.7 இருக்கிறாங்க, இறப்பு விகிதம் 7.4, வளர்ச்சி விகிதம் 8.3. அதிக மக்கள் தொகை எங்க இருக்கு அப்படின்னா சென்னையில தான் இருக்கிறாங்க. அடுத்தது காஞ்சிபுரம், வேலூர், திருவாரூர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து குறைவான மக்கள் தொகையுடைய மாவட்டம் எது அப்படின்னா பெரம்பலூர், நீலகிரி, அரியலூர், தேனி. ஓகேவா? ஸோ பெரம்பலூர்ல எத்தனை தொகுதிகள் இருக்கும்? 2 எஸ் 2 தான் இருக்கும். ஓகேவா? அவ்வளவுதான் பாப்புலேஷன் அங்க இருக்காங்க. மக்கள் தொகை அடர்த்தி 1 சதுர கிலோமீட்டருக்கு வந்து 555 இருக்கும். ஸோ இதான் பார்த்தோம். மிக அதிக அடர்த்தி வந்து சென்னையில தான் 26,903, கன்னியாகுமரியில வந்து 1106 வந்து இருக்கிறோம். சோ இந்தியால அதிகமான பாப்புலேஷன் டென்சிட்டி எங்க இருக்குது? பீகார். ஓகேவா? யூனியன் டெரிட்டரியில டெல்லி. ஓகே. சோ குறைவான மக்கள் தொகை அடர்த்தி அருணாச்சல பிரதேஷ். ஓகே. சோ குறைவான மக்கள் தொகை ஓகே. அந்த யூனியன் டெரிட்டரியில அந்தமானாமா? ஆமா, அந்தமான் தான் நினைக்கிறேன். எஸ் ஓகே, அந்தமான் தான். நெக்ஸ்ட் வந்து பாலின விகிதம் 1000 ஆண்களுக்கு 995 நம்ம இங்க இருக்கிறோம். அண்ட் அதிக பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் எதுனா நீலகிரி 1041, அடுத்து கன்னியாகுமரி 1031, நாகப்பட்டினம் 1025. சோ குறைவான பாலின விகிதம் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா தேனியில 900, தர்மபுரியில 946 வந்து இருப்பாங்க. சோ இதான் வந்து ப்ரீவியஸ் இயர்ல நிறைய டைம் கேட்ட ஒரு கொஸ்டின். ஓகேவா? ஸோ பட் என்னன்னா ஆப்ஷன்ல வந்து ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு ஆன்சர் கொடுத்து வச்சிருக்கானுங்க. பட் நமக்கு புக் டேட்டா படி இந்த தேனியும் தர்மபுரியும் தான். அடுத்தது குழந்தை பாலின விகிதம், அதாவது 0ல இருந்து 6 வயசுக்குட்பட்ட குழந்தைகளுக்கான செக்ஸ் ரேஷியோ எடுத்துட்டீங்கன்னா 946 பெண் குழந்தைகள். ஓகேவா? இப்போ 2011 சென்சஸ் பேஸ் பண்ணி அதிக குழந்தை பாலின விகிதம் நீலகிரியில தான், அதுக்கப்புறம் கன்னியாகுமரி. குறைவான குழந்தை பாலின விகிதம் எங்க அப்படின்னா கடலூர்ல 896, அரியலூர்ல 897. எழுத்தறிவு விகிதம் பாத்தீங்க அப்படின்னா 80.33%,
அண்ட் ஆண் எழுத்தறிவு 86, பெண் வந்து 73. அதிக எழுத்தறிவு விகிதம் கொண்ட மாவட்டம் கன்னியாகுமரி ஃபர்ஸ்ட், செகண்ட் வந்து சென்னை. குறைந்த எழுத்தறிவு விகிதம் தருமபுரியும் அரியலூரும். ஓகேவா? ஸோ இதான் வந்து இந்த லெசன். ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு லெசன். உடல்நல குறியீட்டில் தமிழ்நாடு எந்த மாநிலத்துக்கு மேலா இருக்கு அப்படின்னா குஜராத்துக்கு மேல இருக்கும். ஸோ கேரளா, பஞ்சாப் ஃபர்ஸ்ட் செகண்ட் பிளேஸ்ல இருக்கும். தேர்ட் பிளேஸ்ல தமிழ்நாடு இருக்கும். பாலின விகிதத்துல தமிழ்நாடு எத்தனாவது பிளேஸ்ல இருக்குன்னா 3வது பிளேஸ்ல இருக்கு. புரியல. குறியீட்டுல இப்ப மாறிட்டலாம், மாறலையா? அப்படியே தான் இருக்கா? உடல்நல குறியீடா, ஹெல்த் இண்டெக்ஸ்லயா? இதுல மாறி இருக்கும்னு நினைக்கிறேன். இது நமக்கு 2017 ரிப்போர்ட்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஸோ இப்போ என்ன ஃபர்ஸ்ட் பிளேஸ்லயா அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எல்லாத்துலயும் முதலிடம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் ஓகே, பிசிக்கல் ஹெல்த் இண்டெக்ஸ் தான் விட்டுருக்காங்க. சரி, அது பாத்துக்கலாம். ஓகே, நான் பார்த்து சொல்றேன். ஸோ பாலின விகிதத்துல தமிழ்நாட்டின் தரம் வந்து தேர்ட் பிளேஸ். தமிழ்நாடு எதில் வளமானது அப்படின்னா நமக்கு மனித வளம் அப்படிங்கிறது தான் அதிகமா இருக்கு. ஓகேவா? ஸோ நீர்ப்பாசனத்தோட முக்கிய ஆதாரம் எதுனா கிணறுகள். அண்ட் பின்னலாடை உற்பத்தி அதிகம் உள்ள இடம் வந்து திருப்பூர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டோட நுழைவாயில் தூத்துக்குடி. வீட்டு ஜவுளி தயாரிப்பு வந்து ஈரோடு இல்ல. ஸோ வீட்டு ஜவுளி தயாரிப்பு எங்க? சேலம். சேலம் தான் நினைக்கிறேன். பாருங்க பாப்போம் பாக்ஸ்ல. புக்கு கையில வச்சிருக்கீங்களா? வீட்டு ஜவுளி கரூரா? கரூர் வந்து விசைத்தறியும் வாகன புனைப்பவரும். கைத்தறி ஜவுளி எல்லாமே வந்து சேலம் தான். ஓகேவா? நூற்பு ஆலைகள் கோயம்புத்தூர். ஓகே, சேலம் தான். எக்கு நகரம் வந்து சேலம், பம்ப் சிட்டி வந்து கோயம்புத்தூர். அப்ப தப்பு வந்து வீட்டு ஜவுளி தயாரிப்பு. கீழுள்ள நகரங்களில் எதில் பன்னாட்டு விமான நிலையம் இல்லை அப்படின்னா தூத்துக்குடி. ஸோ ஏன்னா அங்க டொமஸ்டிக் ஏர்போர்ட் தான் இருக்கு. பயிர் உற்பத்தியில எந்த பயிரை தவிர தமிழ்நாடு முன்னணியில் உள்ளதுன்னா ஏலக்காய். ஓகேவா? ஸோ ஏலக்காய் அதிகம் பயிரிடப்படுவதால் ஒரு மலைக்கு அந்த பேர் வந்திருக்கும்ல, என்ன மலை? ஏலகிரி மலை. எஸ், ஏலகிரி மலை. ஓகேவா? எந்த பயிர் உற்பத்திக்காக அதிக பரப்பு நிலம் பயன்படுத்தப்படுது அப்படின்னா நெல். இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2-3 டைம் கேட்டிருக்கானுங்க 5 வருஷத்திலேயே. ஓகேவா? ஸோ எழுத்தறிவு வீதத்தில் தமிழ்நாட்டின் தரம் எவ்வளவு அப்படின்னா 8வது பிளேஸ்ல இருக்குது. ஓகே, இப்பதான் பார்த்திருப்போம். ஸோ அந்த எழுத்தறிவு, அந்த புதிய பாரத எழுத்தறிவு திட்டத்தின்படி 100% எழுத்தறிவு ஃபர்ஸ்ட் ரீச் பண்ண ஸ்டேட் எது? மிசோரம். ஓகேவா? குறு சிறு நடுத்தர நிறுவனங்களுக்கான முதலீட்டில் தமிழ்நாட்டோட தரம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா பண்ணக்கூடியது தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். தமிழ்நாட்டில் மாவட்டத்தில் பாலின விகிதம் அதிகம் உள்ளது அப்படின்னா நீலகிரியில. குழந்தை பாலின விகிதம் குறைவு வந்து அரியலூர். எந்த யூனியன் பிரதேசத்தில் பாலின விகிதம் அதிகமா இருக்கு அப்படின்னா பாண்டிச்சேரி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கேரளா இருக்கும். யூனியன் டெரிட்டரியை பொறுத்த வரைக்கும் பாண்டிச்சேரி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கும். தமிழ்நாட்டு உள்நாட்டு உற்பத்தியில அதிக பங்கு வகிக்கிறது எது அப்படின்னா பணிகள் துறை தான். மனித வளர்ச்சி குறியீட்டில் தமிழ்நாட்டோட தரம் வந்து தேர்டு, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஸ்பிக் அமைந்துள்ள இடம் வந்து தூத்துக்குடி. ஸோ இதுவுமே ரிப்பீட்டட் கொஸ்டின். டைசலும் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ இதுல வந்து மேக்ஸிமம் அந்த புக் பேக்ல இருந்தே ஃபுல்லா வச்சிருப்பானுங்க. அதே போல அந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸ்ல இருந்து வச்சிருப்பானுங்க. அதை தாண்டி வந்து உள்ள போயிருந்தது வந்து அந்த மொத்த தானியங்கள், அது ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பான். அப்புறம் அந்த 7 காலநிலை மண்டலங்கள், அது ஒரு கொஸ்டின். அப்புறம் தமிழ்நாட்டுல எத்தனை ஆறுகள் இருக்கு அப்படிங்கிறது, அது ஒரு கொஸ்டின். ஸோ இதெல்லாம் வந்து இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் உள்ளன்னா அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பானுங்க, இல்லைன்னா புக் பேக்ல இருந்தே வச்சிருவாங்க. ஸோ டைசில் எல்லாம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அடுத்தது சிமெண்ட் உற்பத்தியில் தமிழ்நாடு இந்தியாவில் எந்த நிலையில் உள்ளது அப்படின்னா 3ஆம் நிலையில் உள்ளது. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யார் இருக்காங்க? ஆந்திரா. செகண்ட் வந்து ராஜஸ்தான். எஸ், தேர்டு தமிழ்நாடு. தென்னக ரயில்வேயோட தலைமையிடம் எது அப்படின்னா சென்னை. ஓகேவா? ஸோ ஆன்சர்ஸ் எல்லாம் இந்த பாக்ஸ்லயே கொடுத்துருப்பாங்க. ஓகே, அவ்வளவுதான் இந்த 11th லெசன் அப்படிங்கிறது. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். 13வது சொல்லுங்க. 13 குழந்தை பாலின விகிதமா? ஸோ அரியலூர் வந்து கொடுத்துருக்கான். இல்ல 13 சி கடலூர். அரியலூர்.
கடலூர் அந்த பாக்ஸ்ல வந்து கடலூர் இருக்கா? இது வந்து இங்கேயும் குழப்பம் தான். அந்த கொஸ்டின் பேப்பர்லயும் இதைதான் மாத்தி மாத்தி கொடுத்துருப்பானுங்க. ஸோ கடலூர் வந்து 896, அரியலூர் வந்து 897. 897. ஓகே. ஸோ அந்த பாக்ஸை பேஸ் பண்ணி பார்த்தா கடலூர் தான் ஆன்சர் வரணும். பட் இவங்க புக் பேக்ல அரியலூர் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ அது மட்டும் பார்த்துக்கலாம். எக்ஸாம்ல வந்து ஆப்ஷன்ல என்ன இருக்கோ அதை பொறுத்து பண்ணீங்கன்னா புரியல. குழந்தை பாலினவி புரியல. நீங்க கரெக்டா கேட்க மாட்டீங்க. அரியலூர் தான் மேம் கொடுத்திருக்காங்க. காஷிவால அரியலூர் இருக்கா? சோ அதுல எவ்வளவு இது கொடுத்திருக்காங்கன்னு ஞாபகம் இருக்கா? நம்பரு? நோ மேம், பட் அரியலூர் தான் மேம் கொடுத்திருந்தாங்க. குழந்தை பாலினம் அரியலூர் தான் கொடுத்திருந்தாங்களா? ஓகே. சோ அரியலூர் ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் ஆப்ஷன்ல அரியலூர் இல்லாம கடலூர் கேட்டிருந்தா கடலூர் போட்டுக்கோங்க. ஓகே. ஸோ புரிஞ்சா இந்த லெசன் வந்து இம்பார்ட்டன்ட். அந்த கான்செப்ட் எல்லாம் புரிஞ்சுல. ரியல் ஜிடிபி, நாமினல் ஜிடிபி, அதுக்கப்புறம் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட், அப்புறம் வந்து ஜிஎஸ்டிபி, பெர் கேபிட்டா இன்கம். ஸோ எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா அதோட மீனிங் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை வச்சு ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? கான்செப்ட் பேஸ் பண்ணி ஆப்ஷன்ஸுக்கு ஆன்சர் பண்ற மாதிரி தான் கேட்குறானுங்க. ஸோ அது போக பார்த்தா இந்த டைரக்ட் கொஸ்டின் ஏதாவது வைப்பானுங்க. ஸோ கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ எவ்வளவு, ஸோ அந்த மாதிரி கேட்பானுங்க. அப்படி இல்லைன்னா ஸ்டேட்மெண்டா வச்சு அந்த கான்செப்ட் தெரிஞ்சாலே ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ எக்கனாமிக்ஸுக்கு கான்செப்ட் தான் ரொம்ப முக்கியமானது. அதனால அதை நல்லா பார்த்துக்கோங்க.